ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? Anwardin sir, mic off la irukku ma'am. Yeah, please carry on. Okay. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலும் பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலக முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், சென்னை மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் துணை அண்ணா நூற்றாண்டு நூலக முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஆகியோரின் செம்மையான மேற்பார்வையிலும் அண்ணா நூற்றாண்டு நூலகமானது போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியருக்கு வழிகாட்டும் இணைய வழி தொடர் நிகழ்வினை துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் வல்லுநர்கள் கொண்டு தினமும் மாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை நடத்தி வருகிறது. முட்புதர்கள் மேய்த்த தர எங்கும் எதிர் முட்கற்களும் கிட்டி மர வேர்கள் பலம் அதன் கீழிருந்து பாட்டு விரைந்தோடும் மரமற்ற வாழ்புலி குட்டிகள் போய் தாய்ப்புலியை தேடும் பின் வாடும் நீள்கிளைகள் ஆழ்வீழ்ச்சியோடு கொடி நெய்து வைத்த நற்சிலந்தி கூடு கூர் வாழையற்று வேங்கை எல்லாம் வால் சுழற்றி பாய வரும் காடு பள்ளம் மேடு என்ற பாரதிதாசனது வரிகளுடன் இந்த இணையவழி தொடர் நிகழ்வின் இன்றைய நிகழ்வு இந்திய வனப்பணிகள் மற்றும் தமிழ்நாடு வனப்பணிகள் தேர்வுகள் தயாராகுவது மற்றும் உத்திகள் என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது. இன்றைய நிகழ்வின் சிறப்புரையாற்ற நம்மிடையே திரு அன்வர்தீன் IFS சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவர்களும், திரு பிரசாந்த் IFS அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ட்ரைனிங் அவர்களும் உள்ளார்கள். மேலும் இந்திய வனப்பணிகள் மற்றும் தமிழ்நாடு வனப்பணிகள் தேர்வுகள் தயாராவது எப்படி உத்திகள் பற்றி போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவ மாணவியருக்கு விளக்கி கூற வனப்பணிகள் தேர்வுகளின் பயிற்றுனர் திரு கார்த்திகேயன் அவர்கள் உள்ளார்கள். இத்தொடர் நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை. இன்றைய நிகழ்வின் சிறப்புரையாற்ற இருக்கும் திரு அன்வர்தீன் IFS அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். திரு அன்வர்தீன் அவர்கள் 1969ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் பிறந்தவர். வனவியலில் இளங்கலை பட்டம் பெற்றவர். மேலும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நடத்திய இளநிலை ஆராய்ச்சியாளர் தேர்வில் இந்திய அளவில் முதல் மாணவராக தேர்வானவர். புவிசார் தகவலில் முதுகலை பட்டம் பெற்றவர். தற்போது புவிசார் தொழில்நுட்பத்தில் தனது முனைவர் பட்ட ஆராய்ச்சியை செய்து வருகிறார். தற்போது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் டைரக்டர் பதவியில் பணிபுரிந்து வருகிறார். தொடர்ந்து திரு அன்வர்தீன் IFS அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். மிக்க நன்றி சகோதரி. நன்றி சார். முதற்கண் ஒரு சிறிய திருத்தம். நான் தற்போது அடிஷனல் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் கோயம்புத்தூரில் பணிபுரிகிறேன். மிகச்சிறந்த ஒரு பணி அண்ணா செட்டினரி லைப்ரரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். I wish you all the best for this wonderful initiative that you have been arranging for the welfare of the aspirants of civil services. Dear friends, my co-speaker Mr. Prasanth, Mr. Karthikeyan and my dear aspirants, it is indeed a pleasure for me to be amongst you today. First of all, with all your permission, I would like to present a small PowerPoint presentation to you. So friends, first of all, I will say something about myself. So I did my schooling in Mount St. Joseph, Tiruvannamala, followed by my higher secondary in Don Bosco, Tirupattur, followed by BSc Forestry in TNAU. So after this, in the first year of BSc Forestry, I got introduced to this Indian Forest Service exam. And since my first year of my undergraduation, I was preparing for appearing for the Indian Forest Service exam. So when I completed my undergraduation in 1991, I had a 2-year break on a job and I appeared for 1993 IFS exam, but I could not pass through. In 1994 IFS exam, I could got into 21st rank and thus I joined this service. So with this small background, I would like to take you through my
presentation where I would like to convey to you certain things I wish that may be useful to all of you. So time is of the essence, and we will ensure that whatever content we are trying to give you will be meaningful with relation to time. Shall we proceed next one? Yeah. So dreams don't come true, goals do. Please. ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யூபிஎஸ்சி வந்து என்ன பண்ணுதுங்க, இட் இஸ் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி நேஷன். அப்போ நேஷன் வந்து ஆஃபீஸர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூபிஎஸ்சி லுக்ஸ், உங்களுக்கு நேஷன் வந்து வாட் எவர் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தி ஆஃபீஸர், தோஸ் ஸ்கில் செட்ஸ் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணுற ஆஃபீஸர் கிட்ட இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் வாண்ட் திஸ் திங் இன் இங்கிலீஷ், they can always scroll back in YouTube once this program is over. So I will be mostly speaking in Tamil so that I can reach to a larger set of audience. So UPSC என்ன சொல்லுது, ஓகே இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த ஸ்கில் செட் வேணும். ஸோ அந்த ஸ்கில் செட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் வைக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்க உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நாட் ஓன்லி தட் யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், ஸோ தட் UPSC can be convinced that you have those skill sets so that they can recruit you. You also have to be better than your competitors. So on the there are two yardsticks. One yardstick is UPSC's yardstick. Other yardstick is the yardstick or bar that is put by your competitors. ஸோ இப்போ இந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னா நம்ம எப்படி நம்மளே ப்ரூவ் பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பிஃபோர் ஐ கெட் இன் டு வாட் ஐ கெட் இன் டு தி nuances of the Indian Forest Service exam, I will be just telling you about my perception on how an aspirant should organize himself so that he is in a best position to compete. ஸோ நம்ம எப்படி யூபிஎஸ்சி வைக்கக்கூடிய பரீட்சையில் நம்ம யூபிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட்ஸும் மீட் பண்ணணும், நம்மளோட கம்பீட் பண்ணுறவங்களோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னா தென் 3 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நாலேஜ் அண்ட் ஸ்கில். அப்போ வந்து வெரி வெரி நாலேஜபிளாக இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். இன்டெலிஜென்ஸ்ன்றது ஹையாக இருக்கணும். பர்சனாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 3 பற்றி நான் உங்கள்கிட்ட ரொம்ப வேகமாக சொல்ல போகிறேன். என்னன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் கெட் பேக் டு தி யூடியூப் வீடியோ அண்ட் always read this leisurely please. So இது ஒரு சின்ன கோட்டுங்க. நமக்கு வந்து நாலேஜ் வேணும் அப்படின்னா தென் அதுக்கு ஒரு ப்ரைஸ் எப்பவுமே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. there is nothing but time and hard work. next please. ஸோ நாலேஜ்னா என்ன அப்படின்றது நீங்க வைக்கப்பட்டியலே பாருங்க. நாலேஜ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஒரு அவேர்னஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எதை பத்தி? ஃபேக்ட்ஸ் பத்தி, ஸ்கில்ஸ் பத்தி, ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி. ஸோ நாலேஜ் வந்து எப்படி அக்வயர் பண்றதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நாலேஜ் அக்வயர் பண்றதுக்கு பல விதமான டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல பர்செப்ஷன், ரீசன், மெமரி, டெஸ்டிமனி, சயின்டிபிக் என்கொயரி, எஜுகேஷன் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதுல எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ், வாட் எவர் எஜுகேஷன் யூ ஆர் ரைட் நோ அண்டர்கோயிங், எஸ்பெஷலி ஆஸ்பிரண்ட்ஸ் ஹூ ஆர் அண்டர் கிராஜுவேட்ஸ், தென் எஜுகேஷன்ல இன்னும் ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ நாலேஜ்ன்றது ஒரு ஃபெமிலியாரிட்டி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ நம்ம நாலேஜுக்கும் ஸ்கில்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாலேஜ்ன்றது வந்து என்னன்னா it refers to the familiarity with factual information and theoretical concepts. ஸ்கில்ஸ் இருந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல அந்த ஸ்கில்ல வந்து நம்ம இந்த நாலேஜ் வந்து அப்ளை பண்றதுதான் ஸ்கில். ஸோ யூ ஹேவ் டு நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் ஸ்கில். யூ ஆல்வேஸ் ரிமெம்பர் there is a small thread that is connecting me and you. What is that thread? I am trying to tell you that you should understand what you are preparing for and you should be ready for that. அதுல நம்ம 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, நம்ம கிட்ட இருந்து நல்ல நாலேஜ் எதிர்பார்க்கப்படுகிறது, நல்ல இன்டெலிஜென்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல பர்சனாலிட்டி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நாலேஜ்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நாலேஜ்னு ஒரு டெஃபினிஷன் இல்லை. ஸ்கில்ஸ்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு நம்ம நாலேஜ் அப்ளை பண்றதுதான் ஸ்கில். ஸோ இன் யூபிஎஸ்சி தே ஆர் டெஸ்டிங் யுவர் ஸ்கில்ஸ். ஃபார் தட் யுவர் நாலேஜ் இஸ் அ ப்ரீரெக்விசிட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஸ்கில்லை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, நாலேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்ற கேள்விக்கு வந்து சயின்ஸ் வந்து பதில் சொல்லுது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இது ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆர்டிக்கல், தயவுசெய்து இதுல இருந்து படிச்சேன். அஜைல் அண்ட் லைஃப்ன்ற ஒரு ஆர்டிக்கல், ஹவு டு இம்ப்ரூவ் எனி ஸ்கில். ஸோ இதுல ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க போய் கேட்டீங்கன்னா ஐஎஃப்எஸ்க்கு அல்லது ஐஏஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா கருத்தையும் என்கேப்சுலேட் பண்ணியிருக்காங்க. Most important thing that as an individual you should learn is to organize your thoughts. Organization of thoughts is very important because you have to always link something with the major thing. So first point இதுல சொல்றேன், you get emotionally, financially and time wise invested in this skill. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் இருக்கா? எனக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போகணும், எனக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் போகணுன்ற கனெக்ட் இருக்கா? எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து ஃபாரஸ்ட் காலேஜ்ல படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல
இந்த மாதிரி வாட் இஸ் தி ஹையஸ்ட் தட் ஐ கேன் கோ இன் மை கரியர் அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது என்ன சொன்னாங்க, தி ஹையஸ்ட் யூ கேன் கோ இஸ் ஜாயினிங் தி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னாங்க. தென் ஐ தாட் தட் as an individual I should reach the highest point. So that is a challenge that I kept within myself. So I got emotionally connected to my task. அதனால நீங்க சிவில் சர்வீசஸ் போறீங்க அப்படின்னா நீங்க you should be emotionally connected to this objective. Next please. ஸோ ரெண்டாவது, ஸோ டேலண்ட் யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்றது கொஸ்டின் கிடையாது. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் ஜோன்ல இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க வளர்ந்த இடங்கள், அவங்க படித்த கல்லூரி அந்த டைம் ஜோன்ல இருப்பாங்க, வேற ஒரு லெவல்ல இருப்பாங்க. ஸோ இந்த லெவல் வந்து கம்மியா இருக்கலாம், ஜாஸ்தியா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். நீங்க ஒரு யூபிஎஸ்சிக்காக நீங்க படிக்கிறீங்கன்னா யூபிஎஸ்சியே உங்களுக்கு நீங்களே அவார்ட் பண்ணிக்கிற ஒரு டிகிரி அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கு, அதுக்குன்னு படிக்கணும், டீச்சர்ஸ் கிடையாது, மேபி கோச்சிங் சென்டர்ஸ் வந்து டியூட்டர்ஸ் இருப்பாங்க, நீங்களாவே அதை படிச்சுக்கிடுவீங்க. ஸோ டேலண்ட்ன்றது இன்றைக்கு நம்ம கிட்ட இல்லைன்றது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஸோ நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படின்றதான். நம்ம ஸ்கில் என்ன, வாட் இஸ் வை வி ஹேவ் டு டெவலப், வாட் இஸ் தி ஸ்கில், தி ஸ்கில் டு அப்பியர் இன் தி யூபிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் பாஸ் த்ரூ. ஸோ தி தேர்ட் ஒன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மென்டர் அல்லது கோச் எல்லாருக்குமே வேணுங்க. ஸோ திஸ் ஐ வில் நாட் எலாபரேட் ஃபர்தர். அடுத்த பாயிண்ட், நமக்கு ரோல் மாடல்ஸ் ரொம்ப முக்கியம். ரோல் மாடல்ஸ் வந்து என்னன்னா, ஏற்கனவே அவங்க சக்சஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், அவர்களும் நம்மளை போடுற ஒரு மனிதர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எப்படின்னா, இப்ப நானே மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல போன ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் நான் தான். எனக்கு அப்புறம் 125 ஆஃபீஸர்ஸ் போனாங்க. அப்ப என்கிட்ட கேட்கும்போது சொல்லுவேன், எப்படி இவ்வளவு பேர் உங்களுக்கு அப்புறம் வந்தாங்க, நீங்க வந்து எல்லாரும் லீட் பண்ணிருக்கீங்கன்னாங்க. நான் என்ன சொன்னதுன்னா, அப்படி கிடையாதுங்க, என்னையும் பார்த்தாங்க, நானும் ஒரு சராசரி மனிதனே, முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நாமும் வந்து அதனை வந்து சாதிக்கலாம்ன்ற ஒரு ரிசல்ட் தான். ஸோ எனக்குமே பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஎன்ஏ மெயின் கேம்பஸ்ல படித்தேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சைலேந்திர பாபு IPS சார் வந்து அவர் படிச்ச ரூமுக்கு வருவாரு, அது திறந்து பார்த்து போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் மாடல்ஸ். இந்த ரோல் மாடல்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து எப்படின்னா, யூ ஹேவ் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் when learning a new skills. எடுத்து டார்கெட் ரொம்ப ஹெவியா வைக்க வேண்டாம். If you want to run, you don't try to run at maybe 20 km or 30 km per hour. You try to run at 6 km, 7 km. You slowly increase your capacity so that you can run fast. Same தான் படிக்கிறதுக்கும் சரி, இந்த ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கும் சரி. Again I am telling, the skill அப்படி நம்ம மீன் பண்றது வந்து getting into UPSC. இப்போ இந்த யூபிஎஸ்சியில போகக்கூடிய ஸ்கில் செட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்றது எப்பவுமே வந்து என்ன பண்ணும், யூ வாட் எவர் டார்கெட் யூ ஹேவ், யூ பிரேக் தட் இன்டு ஸ்மாலர் சப் டார்கெட்ஸ். அந்த ஒவ்வொரு டார்கெட்ஸ்க்கும் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், செட் வெரி ஸ்பெசிபிக் கோல்ஸ் ஃபார் வாட் யூ வாண்ட் டு மாஸ்டர். உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கா இருக்குங்க, ஜென்ரலாவே எப்பவுமே இருக்காதீங்க. ஸோ அடுத்து ப்ரிலிமினரி ரிசர்ச் அண்ட் ஸ்கில் அக்விசிஷன் பிளான். உங்களுக்கு ரிசர்ச் பண்ணீங்க, நான் இந்த கோர்ஸ் படிக்க போறேன், இந்த யூபிஎஸ்சியில இந்த சர்வீசஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போக போறேன், அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு போறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வந்து ஸ்கில் வேணும், அந்த ஸ்கில் அக்விசிஷன் பிளான் என்ன. யூ கோ பேக், யூ கேன் ஆல்வேஸ் கெட் ஐதர் ஃப்ரம் யுவர் ரோல் மாடல்ஸ் ஆர் ஃப்ரம் யுவர் மென்டர்ஸ் ஆர் பை ரீடிங். ஸோ நெக்ஸ்ட், பில்ட் யுவர் செல்ஃப் எ சப்போர்ட்டிவ் நோன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். நிறைய பேர் சக்சீட் ஆனவங்களை பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா படிச்சவங்களா இருப்பாங்க, இல்ல கோச்சிங் சென்டர்ல குரூப்பா இருந்தவங்களா இருப்பாங்க. So that kind of an environment வந்து enhances the performance of these people. So supportive environment எல்லாத்தையுமே எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு உங்க வீடு எடுத்துக்கலாம், உங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிடலாம். Then next, இது வெரி immediate implementation and feedback system. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கத்துக்கிறத எழுதி பாருங்க. இது இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, டெஸ்ட் எக்ஸாம்ஸ் எடுத்து பாருங்க, அதோட ஃபீட்பேக் சிஸ்டம்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, மார்க்கிங் எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ரெஸ்பெக்ட் தி பெஸ்ட் லேர்னிங் ப்ராக்டிசஸ். இதை பத்தி நான் திருப்பி உங்களுக்கு அடுத்து சொல்லுவேன். லேர்னிங் ப்ராக்டிசஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். லாஸ்ட், அது 11th பாயிண்ட், நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வேணும்ன்றத நீங்க எடுத்துக்கிட்டு எந்த ஸ்கில் உங்களுக்கு அதிகமா வேணும், எந்த ஸ்கில் கம்மியா வேணும்ன்றத ரேங்கிங் பண்ணிக்கிடுங்க. ஸோ சப்போஸ் யூ ஃபைண்ட் தட் யூ ஆர் வீக்கர் இன் ஒன் பர்டிகுலர் சப்ஜெக்ட், தென் யூ வில் டெஃபினெட்லி ரேங்க் இட் ஹை. ஸோ திஸ் ரேங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எகைன் நான் பிரீஃபா நான் சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது ஒன்றும் கிடையாது, 3 விஷயங்கள். ஒன்று வந்து நாலேஜ் பத்தி பேசுறேன், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பத்தி பேசுறேன், ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு, ஸ்கில்ன்றது இந்த கண்டெக்ஸ்ட்ல என்னன்னா நீங்க எப்படி யூபிஎஸ்சியை பாஸ் பண்ண முடியுன்றது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ பெஸ்ட் லேர்னிங் ப்ராக்டிசஸ். ஐ வில் ஜஸ்ட் freeze the screen for a moment. You can come back later on.
ஸோ இதுல முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. 0 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். படிக்கணும்னா இவ்வளவு மணி நேரம் படிக்கணும்னா இவ்வளவு நேரம் படிக்கணும். அதுல வந்து என்னால படிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியலதான் கிடையாது. 0 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ உங்களுடைய ஒர்க்கிங் மெமரி, உங்களுடைய மெமரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க மெமரி வந்து உங்களுடைய ஃபோக்கஸ்டா இருக்கணும் ஆன் லேர்னிங். அதே போல பிரேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல டெலிபரேட் பிராக்டிஸ், இதுதான் திருப்பி திருப்பி எழுதி பார்க்கறது, டெஸ்ட் பேப்பர்ஸை கிளியர் பண்றது. தென் கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நமக்கு தெரியாத விஷயங்கள் படிக்கிறதுக்கு மனசு ஒத்துக்கிடாது, ஆனா அதை மாஸ்டர் பண்ணணும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வாங்க. தென் லாஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்ட். நிறைய பேர் இதை இக்னோர் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் தட் உங்க பிரெயின்ல வந்து சில விஷயங்கள் ஆட் பண்றீங்க. உங்க பிரெயின்ல வந்து ஸ்டோரேஜ்ல சில விஷயங்களை ஆட் பண்ணும்போது யுவர் பிரெயின் ஆல்சோ நீட்ஸ் டைம் டு டேக் ரெஸ்ட். தென் இட் கேன் பெர்ஃபார்ம் பெட்டர். ஸோ தீஸ் ஆர் தி பெஸ்ட் லேர்னிங் ப்ராக்டிசஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ 4 லர்னிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த டிப்னு சொல்லுவாங்க. இந்த டிப்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் பேர் வந்து கோர்ஸ் ஆரம்பிச்சிட்ட பிறகு நடுவில் வந்து என்னால் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட்டுக்கு வந்துருப்பாங்க. நான் போகவா இல்லையா, இதை தாண்டி போகமா இல்லையா அப்படின்னு. அதுதான் நல்ல இருக்கிறதுலே நல்ல ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வந்து வர்றது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்கும்ன்றது சொல்றது தான். ஸோ இது 4 சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இதை பற்றி நீங்க படித்துக் கொள்ளுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்கான்ஷியஸ் இன்கம்பிட்டன்ஸ். எனக்குள்ள ஸ்கில் என்ன, எனக்குள்ள ப்ரொஃபிஷியன்சி எங்க குறைவா இருக்குன்றது நமக்கு கண்டுபிடிக்க முடியாத அன்கான்ஷியஸ் லெவல்ல இருக்கு இன்கம்பிட்டன்ஸ். அதுல இருந்து கான்ஷியஸ் இன்கம்பிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிட்ட என்ன இருக்கு, என்ன இல்லை, நம்ம எதை கூட்ட வேண்டியிருக்கு இல்லது எதை குறைக்க வேண்டியிருக்கு அப்படின்றது. அடுத்து கான்ஷியஸ் கம்பிட்டன்ஸ். கான்ஷியஸ் கம்பிட்டன்ஸ்ல என்ன சொல்றோம், ஓகே நமக்கு இப்போ வந்து கம்பிட்டன்ஸ் வந்துருச்சு, நமக்கு தெரியும் அந்த கம்பிட்டன்ஸ் வந்து நம்மளால சேனலைஸ் பண்ண முடியும். 4வது ஸ்டேஜ் வந்து அன்கான்ஷியஸ் கம்பிட்டன்ஸ். ஸோ என்னையே நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த அன்கான்ஷியஸ் கம்பிட்டன்ஸ் வந்து நான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு எப்படி போனேன்னா, நான் வந்து 4 years ஃபாரஸ்ட்ரி படித்தேன். இந்த 4 years ஃபாரஸ்ட்ரி வாஸ் மை வெரி லவ்டு சப்ஜெக்ட். ஸோ அதுல நிறைய டைம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹார்ட் ஒர்க் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். இருக்கிறதுல பெஸ்ட் ஆத்தர்ஸ், இன்னும் எனக்கு அந்த சயின்ஸ் புரியணுன்ற எண்ணத்துல இருக்கிறதுல பெஸ்ட் ஆத்தர்ஸ் யாரோ அந்த ஆத்தர்ஸ் படிச்சிருக்கேன். அந்த பெஸ்ட் ஆத்தர்ஸே சில செக்டார் ஒழுங்கா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா அந்த செக்டார் மட்டும் வேற புக்ல கிடைக்குமான்னு தேடி இருக்கேன். ஸோ அப்படி தேடும்போது 4 வருடம் முடித்து நான் வந்து ஐசிஆர்ல எக்ஸாம் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா நேஷனல் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இன் ஜாயிண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்தேன். ஸோ தட் மீன்ஸ் ஐ ரீச் டு எ லெவல் ஆஃப் அன்கான்ஷியஸ் காம்பிட்டன்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரி. So I'm just giving an example. Everyone can achieve this. Next please. So first question வந்து இவ்வளவு நேரம் நாலேஜ் பத்தி சொன்னேன். அதே மாதிரி வந்து நாலேஜுக்கும் ஸ்கில்லுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன சொன்னேன். நாலேஜை வந்து அப்ளை பண்றது தான், ஒரு ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன் அப்ளை பண்றதா ஸ்கில். ஸ்கில்ல வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, நம்ம லேர்னிங்னா என்ன, இதை பத்தி சொன்னேன். இது எல்லாமே வித் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் ஃபார் யூபிஎஸ்சி. நம்ம நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ், நான் வந்து இந்த ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் அல்லது ஹையர் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிடுவோம். ஆனா வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ், அதை கூட்ட முடியுமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு கெப்பாசிட்டி, என்ன லாஜிக் தெரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, செல்ஃப் அவேர்னஸ் நம்மளை பத்தியே தெரிஞ்சுக்கிறது, லர்னிங் உள்ள கெப்பாசிட்டி, எமோஷனல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னே ஒன்று சொல்லுவோம். திஸ் டேஸ் வந்து தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், யூ நோ why your emotions are arising, under what basis. You also try to understand மற்றவங்களோட எமோஷன் எதனால வருதுன்றது. So this is part of self development. Reasoning, of course logic and reasoning are very very important. Planning, that is also intelligence. Creativity is also intelligence. Creativity illadavangala yarume kedai. Critical thinking, problem solving. So second point, first knowledge and skill set. Now we are talking about intelligence. So UPSC is going to find out whether you are having knowledge, you are having skill set, and you are going to compete with people who are having knowledge and their skill set. Now you are going to compete with, UPSC wants to get persons, intelligent people, and you also going to compete with other intelligent people and show that you are more intelligent. So how do we go about it? Next please. So intelligence la rendu intelligence irukanga. Fluid intelligence mo. Fluid intelligence endradhu ability to reason abstractly, think logically, solve problems in a new situation. அது வந்து அப்போ ஏற்கனவே நாலேஜே இல்லை, நம்ம புதுசா ஒரு விஷயத்த வரும்போது, புதுசா ஒரு பிரச்சனை அல்லது ஒரு ப்ராப்ளம் நம்ம முன்னாடி கொடுக்கும்போது அதை நம்ம சால்வ் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் தான் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். கிறிஸ்டலைஸ் இன்டெலிஜென்ஸ்ன்றது, இப்போ என்னை போல 50 வயதுல இருக்கவங்க வந்து இப்போ கோவை வனப்பகுதியில யானை வருதுன்னா அது என்ன செய்யணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா கிறிஸ்டலைஸ் இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே பழைய சூழ்நிலைகள்ல நாங்க வந்து இதை வந்து படிச்சிருக்கோம். படிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா யூசிங் ப்ரீவியஸ்லி லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ
ஸோ நம்ம இதுல கிறிஸ்டலைஸ் இன்டெலிஜென்ஸ்ன்றது டெவலப் பண்ண முடியாது. ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸை நம்ம டெவலப் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் உண்டா? நம்ம இன்டெலிஜென்ஸை நம்ம கூட்டி கிடைக்காமா, கூட்ட முடியுமா அப்படின்றத நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த இதுல ஒரு லிங்க் போட்டிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லிங்க் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த இன்ட்ரெஸ்டிங் லிங்கை படிங்க. அதுல ஒரு ரிசர்ச் போட்டிருக்காங்க, நம்மளால ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் ஒரு நியூ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி? ட்ரெயின் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தி பீரியட் ஆஃப் preparation for UPSC is nothing but you are training your intelligence to be better. That is fluid intelligence to be better. So அதனாலதான் hard work, the effort that you are spending in, that is very very important. So training gains dose dependent. நீ எவ்வளவு ட்ரெயின் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கெயின் பண்ணுவீங்க, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்னேன், நீங்க வந்து உங்களுடைய லெவல் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் ஆல்வேஸ் கெயின் நாலேஜ், கெயின் ஸ்கில் செட். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் லெவல் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தி வே யூ ட்ரெயின் யுவர் இன்டெலிஜென்ஸ், then your intelligence can gain. You can gain in your intelligence. Then third point, anyone can increase their cognitive ability. நம்மளுடைய no matter what your starting point is. This is the most important thing I would like to tell to the aspirants. Don't have any kind of lower confidence level on yourself. Everything is trainable, everything is understandable, everything can be acquired. So skills are always acquired. Next please. ஸோ தேர்ட் திங், நான் ஏற்கனவே நாலேஜ் பத்தி சொன்னேன், இன்டெலிஜென்ஸ் பத்தி சொன்னேன், இப்போ பர்சனாலிட்டி பத்தி சொல்றேன். பர்சனாலிட்டி பத்தி இப்போ அதிகமாக நம்ம பேச வேண்டியதில்லை. ஏன்னா பர்சனாலிட்டி வந்து கண்டிப்பா நாலேஜும் இன்டெலிஜென்ஸும் அஃபெக்ட் பண்ணும். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் போறோம். ஸோ ஓஷன் மாடல்னு சொல்லுவாங்க நம்ம பர்சனாலிட்டியில. ஒன்று வந்து வெதர் வி ஆர் ஓப்பன் டு தி எக்ஸ்பீரியன்ஸ், எனி நியூ எக்ஸ்பீரியன்ஸ், வெதர் வி ஆர் கான்ஷியன்ஷியஸ், இதுல ரொம்ப முக்கியம் வந்து எஃபிஷியண்டா இருக்குமா. அடுத்து வந்து எக்ஸ்ட்ராவர்ட், நம்ம அவுட் கோயிங் எனர்ஜெட்டிக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ you should be very careful about this personality trait called conscientiousness. அதே போல agreeablenessன்றது உங்களுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். லாஸ்டா இருக்கிறது நியூரோட்டிசிசம், அது வந்து ரெசிலியன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் உங்களுடைய கம்பனன்ட், இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் இன் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ இதுல 2 டைமென்ஷன் சொல்லியிருக்கேன், செகண்ட் டைமென்ஷனும் 5th டைமென்ஷனும். தயவு செய்து இதை பற்றி நிறைய எடுத்து படிங்க. இட் இஸ் லாட் ஆஃப் மெட்டீரியல் இஸ் அவைலபிள் இன் இன்டர்நெட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ நான் எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம மனசுல நினைச்சுக்கணும், நமக்கு எந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது. இன்ஸ்பிரேஷன் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நம்ம வந்து வி கம் அக்ராஸ் குட் பீப்புள், குட் ரைட்டிங்ஸ் தட் இன்ஸ்பயர் அஸ். ஒரு ஹெர்மன் ஹெசேவோட சித்தார்த்தா படிச்சீங்கன்னா யூ கெட் இன்ஸ்பயர். அந்த மாதிரி சம்திங் விச் ஐ ரெட் வே பேக் இன் மை +1 இன் டான் பாஸ்கோ திருப்பத்தூர், ஐ ஆல்வேஸ் கேரி இன் மை மைண்ட். இதுல தமிழ்ல சொல்ல போறதா இருந்தா என்ன சொல்லலாம், நான் வந்து அடிக்கும் மழையிலும் வெயிலின் அவதியிலும் மற்றவர்கள் உனக்கு வழிகாட்டும் விளக்கை உயர்த்த துணியாத போது நீயே உனக்கு விளக்காகிக்கொள், உன்னையே நீ உனக்கு விளக்காகிக்கொள். அதனோட இங்கிலீஷ்ல சொல்றாங்க, if they shut doors and do not hold up the light when the night is troubled with storm, oh thou unlucky one, with the thunder flame of pain ignite your own heart and let it burn alone. So the ultimate truth of life is that you have to guide yourself. You are your best teacher. So that's how you are your best doctor. So you go by your own dreams, you go by your own goals, you go by your own aspirations. You will definitely win. Please. So now I am moving towards slowly cascading into the topic that has been given to me. So Indian Forest Service ன்றது 3 ஆல் இந்தியா சர்வீஸ்ல ஒண்ணு. ஆல் இந்தியா சர்வீஸ் என்ன அப்படின்னா, யூனியன் கவர்மெண்டால ரெக்ரூட் பண்ணப்படுவாங்க. அவங்களுடைய சர்வீசஸ் வந்து வேரியஸ் ஸ்டேட் கேடர்ல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. They have to serve both the center and states. ஸோ 3 ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்கு. ஒன்னு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இன்னொன்னு இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இன்னொன்னு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ நம்ம ஆர்டிகல் 312 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க, நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இஃப் இட் இஸ் கன்சிடர் நெசசரி நேஷனல் இன்ட்ரெஸ்ட், ஆல் இந்தியா சர்வீசஸ் கேன் பி கிரியேட்டட் பை லெஜிஸ்லேஷன் இன் பார்லிமெண்ட். ஸோ இந்த IAS, IPS, IFS ஓட சிறப்பம்சம் என்னன்னா, இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல டைரக்டா வந்த சர்வீசஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஆர்டிகல் 310 இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து எனி ஆஃபீஸர் ஹூ இஸ் ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸர் ஹூ சர்வ்ஸ் தி கண்ட்ரி, ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டூரிங் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ளீஸ். தென் ஆர்டிகல் 311. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். நமக்கு என்னன்னா, இந்த சர்வீசஸ்ல
IAS, IPS, IFS ல இருக்கவங்க, they cannot be dismissed or removed by an authority subordinate to that by which he was appointed. அப்ப யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க? In the name of the honorable president. So that is the constitutional protection. That is the charm of the All India Service, Indian Forest Service. Next please. So சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு யுனைடெட் இந்தியா வேணும் அப்படின்னா அவங்க கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளில பேசினாங்க, the union itself will go if you don't have an united India. And for united India, you need a good all India service. And the all India service அவங்க என்ன சொல்றாங்க? There has to be an independence to speak out his mind. So officers should be independent to speak out his mind. Then there should be a sense of security. Sense of security யார்கிட்ட இருக்கணும்? இந்த ஆபீசர்ஸ் கிட்ட. So பார்லிமெண்டே அவங்க பின்னாடி நிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. Next please. So IFS இந்தியால வந்து 3,157 ஆபீசர்ஸ் இருக்காங்க. இதுல 2,200 ஆபீசர்ஸ் வந்து டைரக்ட்லி ரெக்ரூட்டட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசர்ஸ், 957 ஆபீசர்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் ஆபீசர்ஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் IFS இதை பத்தி நம்ம நல்லா சொல்ல வேண்டாம். இம்பீரியல் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு இருந்தது 1864ல. அப்போ நம்முடைய ஃபாரஸ்ட் வேர் மோஸ்ட்லி ஒர்க்டு ஃபார் டேக்கிங் டிம்பர் ஃபார் ஷிப் பில்டிங். அதுல இருந்து we have come a long way. Next please. So Indian Forest Service was constituted as an all India service in 1966 under All India Services Act. Next please. So இத பத்தி எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. பொதுவா 3 phase of exams, prelims of course is a common prelims with civil service exam, then mains and personality test. Selected officers undergo training at Indira Gandhi National Forest Academy, IGNFA Dehradun. ட்ரைனிங் பீரியட் வந்து 20 months. அதுல வந்து 16.5 months வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து வேற அகாடமிஸ்ல இருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்மால் பிக்சர் ஆஃப் FRA, பியூட்டிஃபுல் பில்டிங், அண்ட் இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி வேர் ஐ காட் ட்ரெயின் மை செல்ஃப், அல்மா மீட்டா ஃபார் அஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ மெயின் மேண்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அது நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதாகட்டும், இல்லை காடுகளை வந்து பாதுகாப்பதாகட்டும், வன உயிரினங்களை பாதுகாப்பதாகட்டும், நம்முடைய சுற்றுச்சூழல் இறையாண்மையை பாதுகாப்பதாகட்டும், பொதுமக்களுடைய துணையோடு வனங்களை வந்து மேம்படுத்துவதாகட்டும், வன உயிரினங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவதாகட்டும், அதே போல ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம்டு ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட்சர்ஸ் டு ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ், அந்த யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸஸை வந்து வழிநடத்தக்கூடிய ஃபாரஸ்ட் ஃபோர்ஸை வழிநடத்தக்கூடிய அதிகாரி ஆகட்டும், அல்லது பல சட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரியாகவும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்களுடைய இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா இருக்கு. அவங்களுக்கு நிறைய ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்கு, குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பவர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஒரு IFS ஆஃபீஸரா வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா போஸ்டிங் கிடைக்கும் 4 வருடத்துல. தென் அதுக்கப்புறம் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டர்ஸ் போஸ்டிங் கிடைக்கும். அது வந்து 14 வருடத்துல அது ஒரு ப்ரொமோஷன். ஸோ எவ்ரி திங் இஸ் a time bound promotion. After 18 years you become chief conservator of forest. After 25 years you become additional PCCF. நான் அந்த கேட்டகரியில தான் இருக்கேன். After 28 years you become Principal Chief Conservator of Forest, Additional Chief Secretary கேட்டகரியில. PCCF Head of Force அப்படின்றது இதுதான் ஹையஸ்ட் கேட்டகரி. அந்த ஹையஸ்ட் கேட்டகரி வந்து இஸ் ஈக்குவல் டு தி Chief Secretary and the DGP of the Police. Next please. ஸோ இது அபெக்ஸ் ஸ்கேல் பே, இது வேண்டியதில்லை. ஒரு செகண்ட் ஸ்கிரீனை நிறுத்துறேன். ஸோ if at all you wanted to know how much salary you are likely to get at what level or when you retire, you can scroll through this in YouTube and learn about it. Next please. ஸோ நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல வேலை பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மோஸ்ட்லி தி ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்கனைசேஷன் லைக் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லையும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். WWF இந்தியா, டிராஃபிக், UN பாடிஸ், அதே போல சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டெபுடேஷன்ஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் உங்களுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த செக்டார்ல விருப்பம் இருந்தால் நீங்க அப்ளை பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்கள் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆகட்டும், மெயினாக ஃபாரஸ்ட் பத்தி, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வைல்ட் லைஃப் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ன்றது இஸ் அன் ஆக்ட் வந்து விச் டிட்டர்மின்ஸ் தி நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டி அல்லது டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட். பயோடைவர்சிட்டி ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல நிறைய பவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ invoke certain powers. Scheduled Tribes and other traditional forest developers act, relevant state forest act, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட், நிறைய தமிழ்நாடுக்குள்ள நிறைய ஆக்ட் இருக்கும். தமிழ்நாடு டிம்பர் டிரான்சிட் ரூல், பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட், அந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளீஸ்.
So I'm just trying to give you an overview of how the job profile looks like for an Indian Forest Service officers. It just give a set of idea as to how the world is concerned about the globe, because ecological security now more and more we are understanding. Even at the pandemic, in the present pandemic, we are understanding that strong natural resources, especially or ecological integrity more. What are ecological integrity? Ecological integrity அப்படின்னா என்னன்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப் இயற்கையா அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல்ல எப்படி இருக்கணுமோ அதுதான் ஈகாலஜிக்கலி இன்டெகிரல் ஈகாலஜி இன்டெகிரேட்டட் லேண்ட்ஸ்கேப். ஸோ அந்த ஈகாலஜிக்கல் இன்டெகிரேட்டட் லேண்ட்ஸ்கேப்ல இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் ப்ராசஸஸ் நம்ம சொல்லுவோம். ecosystem processes are the functions of the ecosystem. The ecosystem processes உடைய quality குறைஞ்சதுன்னா it is going to directly and indirectly affect the livelihood of the people. If you take Tamil Nadu, the river Tamarbarani is flowing from the Shola forest, vegetarian forest of Kalakadu Mundandara tiger reserve. Vegetarian forest இல்லைன்னா மழை நின்ற பிறகும் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் அல்லது சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்ச பிறகு வருடம் முழுதா தாமிரபரணி ஓடுதுன்னா அந்த மலை முழுவதுமாக ஒரு சின்ன ஸ்பான் மாதிரி இருந்து இந்த நீரை வந்து கலெக்ட் பண்ணி சின்ன சிற்றோடைகள், அந்த ஓடைகள் வந்து சின்ன ஆறுகள், அந்த ஆறுகள் நதியாக தாமிரபரணி நதியாக ஓடுது. So to just give an example. Next please. So forest cover பாத்தீங்கன்னா almost the forest officers they are in charge of 21% of the land in the country. So and tree cover nu pathina outside the forest area tree cover mo almost 2.89. Nambo it is a very interesting country. We should be proud that our wildlife in the country is doing very well, because prima facie the people in the country they are very ethical. Our own Indians, they love wildlife, they respect nature. So it is there in our genes. Because of that is getting protected. We have almost 91,000 species of animal and 45,500 species of plants. So we are ninth in terms of higher plant species richness. World's 8.5% of flora and fauna are with us. So இந்த ஐடியா உங்களுக்கு கொடுக்கறது தான். அதான் எண்டமிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதாவது எண்டமிசம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீலகிரி தாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீலகிரி தாரம் வந்து வெஸ்டர்ன் கட்ஸை விட்டு வேற எங்குமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் கட்ஸ்ல இருக்கக்கூடிய 16 பேர்ட்ஸ் வந்து உலகத்திலே வேற எங்கும் கிடையாது. ஹார்ன்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ எண்டமிசம்ன்றது ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ், அந்த ஜோன்ல மட்டும் இருக்கக்கூடியது. I am giving you an idea of this because to just give you the spectrum of the biodiversity, which is fascinating if you are a forest officer. நீங்க வந்து ஒரு காட்டில ஒரு இரவை வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது மாதிரி ஒரு என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஃபிளாக்ஷிப் ஸ்பீஷீஸ் நம்ம இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா நீங்க உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் நம்ம தான் வச்சிருக்கோம். அகெயின் இஸ் லார்ஜ்லி தி கிரெடிட் டு தி people of this country, wonderful people of this country. So tiger population நாம தான் அதிகம், Asian elephant population நாம தான் அதிகம். Though we are in the race to become the most populated country in the world, but we have managed to keep our wildlife, and all credit to the Indian Forest Service and the forest departments of the country, and also the enabling framework that the government is offering. Next please. So role and significance of forestry sector, இதை பத்தி அதிகமா சொல்ல வேணாம். 350 million people live too close to the dense forest. 22% of the income rural roads வந்து forest வந்து வரதா ஸ்டடிஸ் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5,000 types of wood based products வந்து எக்கனாமிக் வந்து போயிட்டு இருக்கு. Next please. So let us not get into this technicality. Let us suffice that the forest directly impact the well-being of the society in terms of ecosystem services, in terms of economic importance. Next please. So next please. So there is paucity of time, so we will rush through. So SFS அப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பத்தி சொன்னேன். SFSன்றது ஸ்டேட் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸ்டேட் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல வந்து நீங்க you get appointed as an assistant conservator of forest, which is in the category of ASP, and after that you get appointed as DCF, which is in the category of ESP. So the officers, the aspirants who want to get into the state forest service have to take up TNPSC exam, and there will be 2 years of training in CASFOS nu solluvom, Central Academy of State Forest Service, Deradun la irukku, Coimbatore la irukku, Barnihart irukku. Very wonderful training. You will see all parts of the country. There will be so many tours actually. Next please. So இது ஒரு சின்ன டிப், இது நீங்க அப்புறமா படிச்சுக்கங்க. விஷுவல் மெமரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து கல்லூரியில் படிக்கும் போது எங்க டிஎன்ஏல வந்து ரீசைக்கிள்டு பேப்பர் கொடுப்பாங்க, அதுல தான் நோட்ஸ் எழுதுவோம். ஸோ ரீசைக்கிள்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா கலர் கலராக வரும், பிங்க் வரும், ப்ளூ வரும், கிரீன் வரும். ஸோ சம்டைம்ஸ் யூ ரைட் வித் எ பென்.
So when you write in a different color papers, suppose I write a particular botanical name, then I have written that in a orange paper or a pink paper by my own handwriting. Then I make a visual capture of that particular word. ஸோ அந்த வேர்டை நான் எப்போ வேணாலும் இப்போ சீசல் பினியா சப்பான் அப்படின்ற ஒரு பொட்டானிக்கல் நேமை நான் எப்பவுமே ரிட்ரீவ் பண்ணுவேன். எப்படி ரிட்ரீவ் பண்ணுவேன்? எனக்கு அந்த ப்ளூ கலர் பேப்பர்ல அந்த பேக்ரவுண்ட்ல நான் ஒரு பிளாக் கலர் பென்ல எழுதுனது என் மைண்ட்ல இருக்கும். ஸோ இந்த விஷுவல் மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மோர் அண்ட் மோர் யூ ரைட் அண்ட் சி out of your own hand, and more and more you use different papers, different colors of pens, pencils, then these things will get become easier to retrieve. So visual memory only just an additional tip I'm trying to give you. And muscle memory படிச்சு பாருங்க. muscle memory என்றது சாதாரணமா வரணும். நம்ம ஒன்று எழுதணும்னா சில விஷயங்கள் சாதாரணமா வரணும். ஒரு வேர்ட் கம்ப்ளீட் ஆகணும், ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். So அதுதான் muscle memory. Next please. So I am completing my presentation with this. What I have tried to tell you is in two parts. The first part I told you about certain tips about preparing for Indian Forest Service, preparing for UPSC. In that I told there are three things. One is knowledge and skill, the other one is intelligence, and the other one is the personality. So knowledge improve பண்ண முடியுமா? கண்டிப்பா improve பண்ண முடியும். அதுக்கு என்ன டிப்ஸ் அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? எஸ், ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி? ட்ரைனிங்ல. பர்சனாலிட்டியில ரெண்டு பார்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். அதுல நியூரோட்டிசிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்சியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை சொல்லிட்டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பத்தி சொன்னேன். இட் இஸ் அன் ஆல் இந்தியா சர்வீஸ். இதனுடைய ரெலவன்ஸ் என்ன, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பியர்ஸ் தட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆப்ரேட்ஸ் வித், how do we get into state forest service? இதுதான் I have told you. It's my pleasure to have spent some time with you, and my honor to be associated with such an institution that is serving the state of Tamil Nadu, that is Anna Centenary Library. I congratulate all the staff and officers of Anna Centenary Library, and I also thank Mr. Dr. V.P. Jayseelan, IAS, the Commissioner of Tuticorin, who had approached me to share my thoughts with all the young aspirants of Tamil Nadu. We want you all to succeed. We want you all to win in your life. ஸோ இது ஏற்கனவே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஐ வாண்ட் டு ரீட் இட். ஸோ லைக் விஷுவல் மெமரி சொல்ற மாதிரி ஆடியோ மெமரியும் இருக்கும். ஸோ வென் யூ வாண்ட் சம்திங் ஆல் தி யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் இன் ஹெல்பிங் யூ டு அச்சீவ் இட். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க உறுதியா வேணும்னு விரும்புனீங்கன்னா மொத்த பிரபஞ்சமும் அதற்காக கூட்டு சதி செய்து அந்த விஷயத்தை உங்கள் கைகளில் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு கோட்டோட ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ தேங்க் மிஸ்ஸஸ் பிரியதர்ஷினி, the Deputy Director of the Tamil Nadu Forest Academy, and Mr. Andrews for arranging the program. All the best to all of you. Vanakkam. Thank you so much, sir. You have enumerated very detailedly to the aspirants. I hope and very sure the students will be surely benefited. தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் அடுத்து சிறப்புரையாற்ற இருக்கும் திரு இ. பிரசாந்த் IFS அவர்கள் 2018 ஆண்டு IFS தேர்வில் அகில இந்திய அளவில் 16வது இடம் பெற்றவர். தற்போது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் பதவியில் வேலூரில் பணிபுரிந்து வருகிறார். திரு இ. பிரசாந்த் IFS அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கின்றோம். Very thank you for Anna Centenary Library for hosting this beautiful event. நானும் Anna Centenary Library ஓட ஒரு ஸ்டூடெண்ட். I am so happy to addressing my own library mates. காலேஜ்ல my college was engineering college, so often every weekend I'll be coming to ACL, so I have this bonding. So happy to see you all there. Very thank you to Anwardin sir, who gave a wonderful insight about All India Service, UPSC, TNPSC, about ACF, all the examinations. Sir has given an overview about the entire exam and the entire process and the philosophy behind the entire examination preparation. I do not want to repeat the same, so my topic will be like, my speech will be limited to what are the practical things. So I'm just into the exam. So 2018 batch, not long back, enakku or batch ulla vandirukanga. So I just want to give you a feel how actually the ground is today. So civil service exam till 2012 forest service exam was a separate examination. Nam ellarthukku theriyum, as you are aware. It was not a part of civil services examination. It was a separate exam with direct mains. Currently, civil service exam is common prelims. So after 2012, this is a unique aspect of forest service examination. Eppadi pathina
both civil service exam as well as forest service exam has a common prelims. So the second stage, the main stage, is where differentiation comes. So forest service will have a different pattern of examination and interview goes in a separate phase, and civil service anga diverge ஆயிட்டு civil service mains and civil service interview will go on. So in the இடத்துல lot many aspirants get doubt how to prepare for forest service prelims. So only one thing, forest service prelims is nothing but civil service prelims without any compromise. So that is a thing. யாரு civil service படிக்கிறவங்க, you have the same people preparing for forest service examinations. So currently the second stage mains க்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தா it is quite competitive compared to civil services. அதோட ரீசன் என்னன்னா number of seats. So civil service ஓட seats it will be around 1000, so approximately around 12,000 13,000 people second stage க்கு போவாங்க. But forest service, due to limited number of seats, like say 80 seats 90 seats, not more than 1000 people can attempt main examination. That makes the exam very competitive. So out of the entire 10 lakh people applicants, a top 1000 people qualify for the main. So cracking the prelims without any compromise, the forest service first step. So people whoever has dedicated forest service as a target, I know lot many people these days come with only forest service type of people who want to work with nature, work for the nature, and work for the betterment of the environment of the country. So please keep in mind, civil service prelims எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம படிக்கணும். So that is the only thing. So secondly, main examination. So examination of the process எல்லாமே Karthik sir will be there. So Karthik sir will be briefing on your exam specifics. So optional, அது எல்லாமே subsequent இதுல வந்துரும். One thing I want to clarify is that இங்க forest service you have two optionals. Civil service க்கு எப்படி single optional இருக்கோ அந்த மாதிரி forest service க்கு two optional இருக்கு. So அதோட combinations and the exam patterns, everything will be dealt in the later part of the session by Karthikeyan sir. Third thing, eligibility. There are a lot of confusions regarding eligibility for forest service examination. The reason is forest service exam is not an open examination like how it is for civil service examination. Civil service examination of basic qualification is just a degree. Any graduation from any universities will suffice. But forest service exam பாத்தீங்கன்னா you need to have a specific background like engineering, and any engineering degree will do, or you should be a science background student. So any science background student is eligible, or you should be one of or like 7 8 9 subjects mentioned பண்ணிருக்காங்க, physics, chemistry, mathematics, statistics. So இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து உங்களுடைய கிராஜுவேஷன்ல இருந்தா you will be eligible. So there is a narrow list of subjects who will be candidates who can be eligible for forest service. So unfortunately medical is as of now is not eligible. So medicine படிக்கிற students are not eligible for forest service examination. So that is the current state. So secondary பார்த்தோம்னா there are a lot of confusions regarding physical eligibility for examinations. I try to reiterate திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, till 2018 there was a physical standards வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. Like 163 centimeters for male candidates and female candidates க்கு height restrictions இருந்தது. After 2019 examination, like already ஒரு set உள்ள போயிட்டாங்க, starting them height restriction have been totally eased. So height restrictions almost கிடையாது, 150 centimeters for male candidates. So you need not be worried about your physical standards in like starting this year. So minimum 150 centimeter for male candidates and 147 if I remember correctly for female candidates. That is the height requirement from now on. So இப்போதைக்கு அதுதான் இருக்கு. And a lot of இன்னொரு பெரிய பயம் என்ன இருக்குன்னா aspirants about walking test. So walking test 25 kilometers in 4 hours is what is eligible for male candidates. Female candidates 14 kilometers in 4 hours. You need not, நீங்க அதை பத்தி வரி பண்ணவே வேண்டாம். Have zero worry about it. நான் 3 வருஷமா கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இல்ல லைக் வெளி உலக போகாம பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல இருந்தோம். மோஸ்ட்லி எல்லாரும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல அப்படிதான் இருக்கும். ஸோ எந்த பெரிய எஃபர்ட்டுமே இல்லாம ஐ கேன் டூ இட்னா ஐ கேன் லைக் எனிவன் கேன் டூ இட். ஸோ no one need not fear about it. So அதை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். ஸோ வாக்கிங் டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட், ஃபிட்னஸ் டெஸ்ட், அதை பத்தி லைக் தட் ஷுட் பி த லாஸ்ட் ஆஃப் யுவர் வரிஸ். அது உங்களோட கடைசி வருத்தமா கஷ்டமா இருந்துட்டு போகுது. ஒன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேகத்திலேயே நடந்துருவீங்க, ஓடிடுவீங்க. நீ நாட் வரி அபவுட் இட். ஒன் மோர் திங், லாட் ஆஃப்
questions these days I do get, how is a service for female aspirants, forest service female aspirants. So இது நிறைய மேடைகள்ல எழுப்பப்பட்ட கேள்விகள். Is forest service a good service for female candidates? So I'm trying to reiterate that forest service is one of the best services for female aspirants. Currently almost 2-3 states have lady officers at the helm. So Telangana the chief of principal chief conservator of forest, head of forest force on the lady officer. So gender is not at all a problem. So moreover, any service for that matter, even forest will need diversity to bring in change in it. So department, UPSC, everyone encourages women candidates to apply for the examination, and exam is very friendly for women candidates, and the service is very welcoming of women candidates. So all women candidates out there, rest assured, forest service examination is like any other civil services examination. நீங்க எந்த பயமும் பட வேண்டாம். ஸோ எங்க இனிஷியல் போஸ்டிங்ஸ்ல டீப் இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல போட்டுருவோம், ஹவு கேன் ஐ ஒர்க், நோ, அந்த அளவுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் யுவர் போஸ்டிங்ஸ் வில் கெட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், starting district headquarters. So India la any district headquarters will be equipped with basic set, like எப்படி ஒரு உங்களோட கவுண்டர் பார்ட்ஸ் ஆன IAS IPS எந்த மாதிரி இடத்துல போஸ்டிங் வாங்குறாங்களோ அதே மாதிரி இடத்துல தான் you will be getting posted. So need not worry about how எங்க ஒரு டீப் காட்ல போட்டுருவாங்களோ, will it be accessible, so அந்த பயம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். So apart from this, so இது வந்து லைக் திருப்பி கேட்டுட்டு இருக்கிற டவுட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு சில சின்ன டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. What is the scope of the service? So Anwardin sir has rightly pointed out, it is one a wide variety scope இருக்கிற service. So forest service inside the department they call it a technical service because of eligibility criteria of science and mathematics background. So you will be treated as subject expert. So you will not be treated as a generalist, you will be treated as a subject expert. A forest service officer oda report will be considered as a valid report அந்த மாதிரி. So you are a technical service. All India service la administrative service, police service, general service இருந்தாலுமே forest service is a technical service. So you will have a lot of future options to work in international organizations. Sir சொன்ன மாதிரி international organizations, food and FAO, UNEP, UNCCD. So in the மாதிரி எல்லா events-க்கும் you will have an opportunity to go and represent on behalf of India. Like if our batch had an opportunity of attending UNCCD conference, United Nations conference on combating desertification. So everyone in this service will have something to contribute to the environment. So you have that thing. One more thing about the service is forest service is uniquely placed to help the most disadvantaged sections. நம்ம இந்தியால பார்த்தோம்னா like there are n number of services, but why forest service னு கேட்கும்போது forest service is one such service which is reaching the people who are never reached. எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் இஸ் அ ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஹூ ஆர் டீப் இன்டீரியர், அவங்க ரீச் பண்றதுக்கு உள்ள பிசிக்கல் லிமிடேஷன்ஸ், யாரும் போய் அவங்க ரீச் பண்ண முடியாது. ஸோ த ஒன்லி சர்வீஸ் விச் ஹேஸ் access to the deep interiors of forest is forest department. So it will be on your shoulders to bring a good life for them, to bring rights for them in the forest. So அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்கள கூட சேர்ந்து எப்படி environment forest protect பண்றது. So that will be your future challenge. And as we all see these days, climate change and the related issues are becoming mainstream. So in future it is a world of challenge. So in that world of challenge of climate change and environmental issues, forest department, this department will be playing an important role. இப்ப நம்ம லாஸ்ட் டைம் கார்பன் சிங்க், புவி வெப்பமயமாடுதல் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது forest department will be key. So they will be the key to ensure we have a sufficient green cover, carbon sink, biodiversity. So in the மாதிரி இது எல்லாத்தையும் you will be at forefront in tackling this problems of the future. So apart from this, government of India, there are a lot of lateral entry options. So forest service like லைஃப்ல நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு என்டர் இன்டு லேட்டரல் to other departments. For example, government of India la paatha you have lot of joint secretaries and additional secretaries from forest service working at the helm. So agriculture, jal shakti, niti ayog, so in the mari core departments la you will have lot of scope to work with. And government encourages diversity in workspace. So
particularly in the mari real ground challenge for the forest department, people are well equipped to handle these policy decisions at higher level. So apart from this, இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, people have a lot of doubts whether இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிக்க முடியுமா, ஃபாரஸ்ட்ரி. ஸோ நான் ஒரு இன்ஜினியர், ஸோ நான் படிக்க முடியுமா, ஸோ அந்த மாதிரி பயங்கர டவுட்ஸ் இருக்கு. நமக்கு முன்னாடி பேசின சார் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபாரஸ்ட்ரி செக்டர். பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க முடியுன்றதுக்கு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்து கேம்பஸ்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ இன்ஜினியரிங் இஸ் நாட் அ லிமிடேஷன். ஸோ நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, எனக்கு ஃபாரஸ்ட்ரி வருமா, ஸோ அந்த கவலை வேண்டாம். இஃப் யூர் அ பர்சன் கேப்பபிள் ஆஃப் கிராஸ்பிங் எனிதிங், ஸோ லெட் இட் பி ஃபாரஸ்ட்ரி. ஸோ அது எந்த சப்ஜெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூ கேன் ஜஸ்ட் கிராக் இட். இட் இஸ் ஜஸ்ட் அனதர் எக்ஸாமினேஷன். ஸோ ஹேவ் தட் இன் மைண்ட். ஸோ engineers will also have a good scope in forest department, because future la ellame like projection, climate modeling, so adellame varumbodhu you need an engineering mind to understand them. So engineers will also be one of the important people to contribute to the forest department. Apart from this, எனக்கு academics போகணும்னு ஆசை இருக்கு, ஆனாலும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வரணும். எஸ், யூ கேன் டூ இட். தெர் ஆர் லாட் ஆஃப் academic options after forest service. So lot of institutions like Wildlife Institute of India, Forest Survey of India, Forest Research Institute, a lot of IFS offices contributing to other academic outputs. So I think have covered most of the common doubts for the people around there. உங்களுடைய லைவ் சாட்டும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு. lot of doubts has been about ACF. So ACF and UPSC ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 அண்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கும், சேம் டிஸ்டிங்ஷன் அங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால போனா ஐஎஃப்எஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து குரூப் 1 ACF எக்ஸாமினேஷன். ஸோ குரூப் 1 ACF எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கிட்டத்தட்ட சேம், உங்களோட ட்ரைனிங் வில் பி கிட்டத்தட்ட சேம். ஒன்லி டிஃபரெண்ட், ஒன் மேஜர் டிஃபரன்ஸ் வில் பி அங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் கைட் ஆயிருக்கும், இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் கைட் ஆயிருக்கும். ஸோ அந்த எக்ஸாமோட நிட்டிகிரிட்டி எல்லாமே like following session la Karthikeyan sir will be telling you in very detailed thing. Rest lot of doubts, I'll be here watching this, so keep your doubts. Maybe at the end of session there will be some question and answer session. I will be available to answer you all. So yes ma'am, yeah, thank you sir. You have explained in the present situations at the ground level what are the constraints and challenges and how to overcome these things, and beautifully motivated the youngsters who are preparing for IFS. தொடர்ந்து இந்திய வனப்பணிகள் மற்றும் தமிழ்நாடு வனப்பணிகள் தேர்வுகள் தயாராவது மற்றும் உத்திகள் என்ற தலைப்பில் நமது வாசகர்களுக்கு அவர்களுக்கு உள்ள சந்தேகங்களை விளக்க திரு கார்த்திகேயன் பயிற்றுனர் அவர்கள் வரவேற்கிறோம். அவர்கள் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றவர். மேலும் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் என்விரான்மெண்டல் லா அண்ட் பாலிசியில் தமது முதுகலை பட்ட படிப்பினை முடித்தவர். மும்பை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸில் வாட்டர் பாலிசி அண்ட் கவர்னன்ஸில் தமது முதுகலை பட்டம் பெற்றவர். 3 முறை UPSC தேர்வில் நேர்முக தேர்வுக்கு தேர்வானவர். தமிழக வனத்துறையில் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் ட்ரெயினியாக பணிபுரிந்துள்ளார்கள். சங்கர் IAS அகாடமியில் புவியியல் மற்றும் வனவியல் பாடத்தினை பயிற்றுவித்து பல வெற்றியாளர்களை உருவாக்கி வருகிறார். தொடர்ந்து நமது வாசகர்களுக்கு IFS தேர்வில் தயாராவதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி விளக்கி கூறுவதற்கு திரு கார்த்திகேயன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி மேம். முதல்ல அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கு நன்றி, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. முதல்ல பேசின அன்வர்தீன் சார் அவர்களுக்கும் நன்றி. சார் பேசும்போது ரோல் மாடல் பத்தி பேசினாங்க. நான் அதே காலேஜ்ல 2004 to 2008 பேட்ச் ஸ்டூடெண்ட். நாங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் போகும்போதே கேட்ட ஒரு சீனியர் பேர்ல அன்வர்தீன் சார் பேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க காலேஜ்ல இருந்து வந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் அவர் தான். அப்படியே வந்தது தான் சார் சொன்ன மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. ஐஏஎஸ்ல கர்ணன் சார் வந்தாரு. ஸோ எல்லாருமே ரோல் மாடல் எடுத்துட்டு போனாங்க. மிஸ்டர் பிரசாந்த் IFS அவர்களுக்கும் நன்றி. நம்ம இப்போ வந்து 3 பிரிச்சுக்கலாம் ஸ்பீச்சை. ஏன்னா எக்ஸாம் 3 எக்ஸாம் பத்தி பேசுறதுனால குழப்பம் இல்லாம இருக்குன்றதுக்காக முதல்ல வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பத்தி பேசுவோம். 2வதா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், 3வதா வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் முதல்ல மிஸ்டர் பிரசாந்த் IFS அவர் சொன்னாரு, நிறைய கேள்விகள் வருது இங்க, எலிஜிபிலிட்டிலேயே நிறைய கேள்விகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால சின்னதா ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இன்டர்வியூ போகும்போது நிறைய பேர் கலர் பிளைண்ட்னஸ்,
நாக்குடு நீஸ், ஃபிளாட் ஃபுட், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஹைட் எலிஜிபிள் இல்லாம நிறைய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸ் பி வெரி கிளியர் அபவுட்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுது. அது முதல்ல நம்ம தெளிவா பேசிடுவோம். 3 எக்ஸாம்ஸ் பேசுறோம்னா 3த்துக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறுது. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துறாங்கன்னா எனி டிகிரி வித் ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அதெல்லாம் கொடுத்துறாங்க. அது இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் மட்டும் படிச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சிருக்கீங்க, பாட்னி மட்டும் படிச்சிருக்கீங்க, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை மட்டும் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வரும்போது இப்போ யூடியூப்ல கூட ஒருத்தங்க கேட்டு இருந்தாங்க, நான் ஆர்ட்ஸ் படிக்கிறேன், நான் வந்து எலிஜிபிள் ஆக முடியுமா, எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், நான் எலிஜிபிள் ஆக முடியுமா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு அப்படின்றாங்க. நீங்க வந்து பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாவோ, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாவோ, கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாவோ, பாட்னியோ, ஜுவாலஜியோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ ஒரு சப்ஜெக்டா படிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். அதே மாதிரி மிஸ்டர் பிரசாந்த் முன்னாடி சொன்னாரு, மெடிசின் இப்போ என்னதான் அவங்க படிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல இல்ல. தட் ஹேஸ் டு பி, அது என்னன்னு பார்க்கணுன்ற பட்சத்தில் அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்றதுக்கு வந்து மேபி இட் ரெக்வயர்ஸ் சம் ரிவிஷன்ஸ் ஆர் மினிஸ்ட்ரி சைட்ல இருந்து, அது நமக்கு கிட்ட இல்ல. செகண்ட் வந்து பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். 2020 IFS ரூல்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரிதான் மேலுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட்டும், ஃபீமேலுக்கு வந்து 140 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருந்தா போதும். இதுக்கு முன்னாடி 163, 150 இருந்துச்சு. இப்பையில இருந்து IFS பொறுத்த வரைக்கும் 150 சென்டிமீட்டர் மேல், ஃபீமேல் வந்து 140 சென்டிமீட்டர் இருந்தா போதும். பிளாட் ஃபுட் இருக்கக்கூடாது, நாக்குடு நீஸ் இருக்கக்கூடாது, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. கலர் பிளைண்ட்னஸ்லயே டிகிரி ஆஃப் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். அது இல்லாம ஒருவேளை நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நான் எலிஜிபிளா அந்த மாதிரி எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா இல்ல, எலிஜிபிள் வரீங்க. 6x6 கண்ணாடி இல்லாம இருந்தா எலிஜிபிள் வந்துருவோம் நம்ம. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் பீப்புள் வித் டிசபிலிட்டிக்கு ஒரு ப்ரொவிஷனும் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க IFS பொறுத்த வரைக்கும் 4 கேட்டகரிஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து லோ விஷன், 40 டிகிரிக்கும் மேல இருந்ததுன்னா லோ விஷன், அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது இயரிங் வித் டிசபிலிட்டி. மூணாவது வந்து லெப்ரசியில இருந்து கியூர் ஆகி வந்து லோகோமோட்டர் டிசபிலிட்டி, அப்புறம் ஆசிட் விக்டிம்ஸ், இவங்க எல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் பீப்புள் வித் டிசபிலிட்டிக்குள்ள கிளாசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 16 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல சில ஆப்ஷன்ஸோட லிஸ்ட்டை வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி வந்து காம்பினேஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காம்பினேஷன் எடுக்க முடியாது. கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட் காம்பினேஷன் எடுக்க முடியாது. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க முடியாது. அக்ரிகல்ச்சர் அண்ட் வெட்டினரி சயின்ஸ் எடுக்க முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஆப்ஷனும் மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆயிருது, ஈஸி அட்வான்டேஜ் கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி மற்ற ஆப்ஷன்ஸை எந்த காம்பினேஷன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ அப்புறம் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி, சிவில் சர்வீசஸோட ப்ரிலிமினரி தான் சேர்த்து நடத்துறாங்க. ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீசஸ்ல என்ன கட் ஆஃப் இருக்கோ அதை விட ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப் வந்து எல்லா வருஷமும் அந்தந்த கேட்டகரிக்கு ஒரு 10 மார்க்காவது அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு கேட்டகரியில வந்து 100 மார்க் தான் சிவில் சர்வீஸ் கட் ஆஃப்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு 110, 112 அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணும் அப்படின்னா சிவில் சர்வீஸை விட இன்னும் கொஞ்சம் அதிக உழைப்பு தேவை. அப்படி வேற மாதிரி சொல்லணும்னா சிவில் சர்வீஸ்க்கு ஒரு 10,000 பேர் எடுக்காங்கன்னா அதுல 1000 பேர் ரிசர்வேஷன் அடிப்படையில் இருக்கக்கூடிய 1000 பேர் தான் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரிலிமினரி கிளியர் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது மெயின்ஸ் வந்து தனியா நடக்கும், சிவில் சர்வீஸோடு நடக்காது, தனியா நடக்கும். இதுல வந்து ஜிகேக்கும் இங்கிலீஷ்க்கும் 300 மார்க், அப்புறம் 2 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ 300 மார்க்குக்கு மறுபடியும். இது வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ தனியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரிசல்ட் கிளியர் ஆகி ஒருத்தன் செலக்ட் ஆயிட்டானதுக்கு அப்புறம் தான் பிசிக்கல் வரப்போகுது. ஏற்கனவே அவர் பிரசாந்த் IFS பேசிட்டாரு, அதனால நான் அதுக்குள்ள போக விரும்பல. 25 கிலோமீட்டர்ஸ் 4 hours மேலுக்கு, 14 கிலோமீட்டர்ஸ் ஃபீமேல் 4 hours முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய சர்வீஸாக ACF பாக்குறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். இதோட எலிஜிபிலிட்டி கிளாசிபிகேஷன்ல வந்து நீங்க UPSC வந்து கடைசியா வந்து 2017 வந்து ACF நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. 2019 வரதா அது பேசிட்டு இருந்தப்பட்டது. ஸோ 2017 நோட்டிபிகேஷன் நம்ம கடைசி நோட்டிபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது என்னன்னா 21 டிகிரி அவங்க டிகிரியை மென்ஷன் பண்ணாங்க. 21 டிகிரி இந்த டிகிரியில் இருக்கவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ ஒரு கோர்ஸ் பிசிக்ஸை படிச்சிருந்தா, ஒரு கோர்ஸ் மேத்தமெட்டிக்ஸை படிச்சிருந்தா ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல சொல்ற மாதிரி இங்க அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வராது. ஒண்ணு மொதல் விஷயம் அந்த வேறுபட்டு நிக்குது. ரெண்டாவது தமிழ்நாடு அந்த TNPSC நடத்தக்கூடிய ACF எக்ஸாம்ல நோட்டிபிகேஷன்ல என்ன பண்ணிடுவாங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு அவங்க டிகிரி கொடுத்திருந்தாங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவலண்டான என்னென்ன டிகிரி எல்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அவங்க அந்த ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய 21 டிகிரியில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஈக்குவலன் டிகிரியில அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ECE
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதுவும் ஈக்குவலண்ட் தான். ஸோ அதுவும் எழுத முடியும் அப்படின்றதையும் தெளிவா வந்து யார் யார் என்னென்ன டிகிரி எழுத முடியும் அந்த நோட்டிபிகேஷன்லேயே ஃபுல்லா பாத்தீங்கன்னா கீழே வந்து அப்பெண்டிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இங்க ஏசிஎஃப் எக்ஸாம், தமிழ்நாடு நடத்தக்கூடிய ஏசிஎஃப் எக்ஸாமுக்கு ஹைட் வந்து இன்னும் 163 சென்டிமீட்டர் தான் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து 150 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது ட்ரைப்னு சொல்லக்கூடிய இண்டிஜினியஸ் பீப்புள், அவங்களுக்கு மட்டும்தான் ஹைட் கேட்டகரிஸ் வந்து மறுபடியும் கம்மியா இருக்கும், 150 140. மற்றபடி இருக்கவங்க எல்லாருக்கும் 163 150 மேல் அண்ட் ஃபீமேல். இங்க மறுபடியும் பிசிக்கல் ரெக்யர்மெண்ட் மாறும். இங்க எக்ஸாமோட பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி நடக்கும், அப்புறம் பிரிலிமினரில கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ். மெயின்ஸோட எக்ஸாமினேஷன் 2 ஆப்ஷன், ஒரு ஆப்ஷனுக்கு 300 மார்க், அடுத்த ஒரு ஆப்ஷனுக்கு 300 மார்க், அப்புறம் ஜிகே அண்ட் இங்கிலீஷ் இதுக்கு வந்து சேர்த்து இன்னொரு 300 மார்க், 900 மார்க். இது முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ்ல எப்ப கிளியர் ஆயிட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறம் அடுத்த உடனே வந்து பிசிக்கல் வந்துடும். ஃபாரஸ்ட் சர்வீஸ் மாதிரி இல்லாம இங்க உடனே பிசிக்கல் வந்துடும். இந்த பிசிக்கல கிளியர் பண்ணவங்கள தான் இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பிசிக்கலுக்கே போவீங்க. இங்க அப்படி கிடையாது. அப்புறம் இன்னொரு திருத்தம், இங்க வந்து மேலுக்கு 25 கிலோமீட்டர், ஃபீமேலுக்கு 16 கிலோமீட்டர், அதே 4 மணி நேரத்துல முடிக்கணும். அங்க 14, இங்க 16, 16 கிலோமீட்டர்ஸ் ஃபீமேலுக்கு. இது வந்து ஏசிஎஃப் எக்ஸாம்ஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே நமக்கு முதல்ல பேசின மாதிரி பீப்புள் வித் டிசபிலிட்டி இங்க உண்டு. இங்க வந்து இயரிங் டிசபிலிட்டி, லோகோமோட்டர் டிசபிலிட்டியில வந்து லெப்ரசி அண்ட் ஆசிட் விக்டிம்ஸ், இவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி இருக்கும். இவங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் மாறும். ஸோ 10 years ஆஃப் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் பீப்புள் வித் டிசபிலிட்டின்னு வந்துட்டீங்கன்னா 10 years ஆஃப் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுக்கப்பட்டுரும். இங்கேயும் அதே மாதிரி தான் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றத காம்பினேஷன்ஸையும் சொல்லிடுவாங்க. அக்ரிகல்ச்சர், ஆனா அங்க யூபிஎஸ்சி ஐஎஃப்எஸ்ல சொல்லக்கூடிய காம்பினேஷனும் டிஎன்பிசி ஏசிஎஃப் சொல்லக்கூடிய காம்பினேஷனும் ஒண்ணு கிடையாது. அங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி எடுக்க முடியாது, ஆனா இங்க எடுக்கலாம். இங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஹார்டிகல்ச்சர், வெட்டினரி இது எடுக்க முடியாது ஒன்னா. கெமிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க முடியாது, கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க முடியாது, கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒன்னா எடுக்க முடியாது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க முடியாது, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்னா எடுக்க முடியாது அப்படின்றது இருக்கும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நேத்து வீடியோல வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமை தமிழ்லேயே எழுதலாம், தமிழ்லேயே இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல எழுத முடியாது, தமிழ்ல இன்டர்வியூ கொடுக்க முடியாது உங்களால. யூபிஎஸ்சி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வெறும் இங்கிலீஷ்ல மட்டுமே தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ தமிழ்ல எழுதுறதுக்கு இங்கே அனுமதி இல்லை. இது மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்றேன். அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஏசிஎஃப்க்கு ஏற்கனவே பேசணும். ஸோ இது இந்த 21 டிகிரில யார் இருந்தாலும் அதோட ஈக்குவல் டிகிரில யார் இருந்தாலும் பண்ணலாம். மூணாவதா இருக்கக்கூடிய ரேஞ்சர், அதாவது என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் வரும் அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அப்படின்ற போஸ்ட்ல ரெக்ரூட்மெண்ட் வரும். அது வந்து குரூப் 6ன்னு வச்சிருப்பாங்க. குரூப் 6ன்னு வைக்கிறதுக்கு காரணம் டெக்னிக்கல் சர்வீஸ்ன்றதுனால குரூப் 6ன்னு பேர் போட்டிருப்பாங்க. அது வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஈக்குவலண்டான ஒரு போஸ்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படின்றது. 2 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் ஆயிடுவாங்க. ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ன்ற பேர்ல இருக்கும். இங்க இன்னொரு ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க. எப்படின்னா 2ஆ பிரிக்கிறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை. ஒன்னு ஃபாரஸ்ட்ரி டிகிரி படிச்சவங்க, 2வது மத்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சவங்க. இப்போ ஃபாரஸ்ட்ரி டிகிரி படிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா 100 சீட் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். போன வருஷம் 158 சீட் எடுத்தாங்க. 2018 கடைசியா அந்த பேட்ச்ல 158 சீட் எடுத்தாங்க. அதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபாரஸ்ட்ரி. 158 பேர் ஃபாரஸ்ட்ரியோட பிரிலிமினரிலையும், ஃபாரஸ்ட்ரி மெயின்ஸ்லயும், ஃபாரஸ்ட்ரியோட பிசிக்கல்லையும், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸருக்கான இதுலயும் கிளியர் ஆயிட்டாங்க அப்படின்னா 158 ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அப்ரண்டிஸ் சீட்டும் அவங்களுக்கு தான் போகும். ஒருவேளை அந்த 158 பேர் கால்ஃபர் பண்ண இடத்துல பிரிலிம்ல நிறைய பேர் கிளியர் பண்ணிக்கலாம், மெயின்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம், பட் பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து நிறைய பேர் குறைஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல வந்து 158 சீட்டுக்கு 112 சீட்டுக்கு தான் மக்கள் இருக்காங்க, மீதி சீட்டுன்னு வேக்கண்டா இருக்கு அப்படின்னா கேட்டகரி பி, அதாவது மத்த இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிகிரில இருந்து வருவாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ரிசர்வ்டு ஃபார் ஃபாரஸ்ட்ரி கிராஜுவேட்டான்னு கேட்டா இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல கேள்விகளும் நிறைய முன்னாடி எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் அப்படி வருது, மற்ற எதுக்கும் வரல அப்படின்னு. ஒன்னு இது டெக்னிக்கல் சர்வீஸ், 2வது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இது மாதிரி தமிழ்நாடு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்கு. காரணம் வந்து ஃபாரஸ்ட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மட்டும் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அண்ட் ஃபாரஸ்ட்ரி காலேஜஸ் அண்ட் ஃபாரஸ்ட்ரி டிகிரி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான், பிரைவேட்ல இல்ல. ஸோ அப்போ ஒரு கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு வரவங்களுக்கு அங்குக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு மட்டும் இந்த ஒரு ரெக்குயர்மெண்ட் வச்சாங்க. இது ஒண்ணு. போன வருஷம் 2017 ரெக்ரூட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 4 பேர் நான் ஃபாரஸ்ட்ரி கிராஜுவேட், இன்ஜினியரிங் படிச்சவங்க, மற்ற கிராஜுவேட் படிச்சவங்களும் உள்ள இருக்காங்க. ஸோ அது எப்பயுமே இருக்கும், ஒரு டிகிரி ஆஃப் பீப்புள் வந்து ஃபாரஸ்ட்ரி படிக்காதவங்க இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபாரஸ்ட்ரிக்கு தான்.
ஃபாரஸ்ட்ரி கிராஜுவேட்டுக்கு இருக்கும். இங்க சேம் ஹைட் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா 163 மேலுக்கு, 150 ஃபீமேலுக்கு, 25 கிலோமீட்டர் 4 மணி நேரம் மேலுக்கு, 16 கிலோமீட்டர் ஃபீமேலுக்கு ஏசிஎஃப் மாதிரி அதுவும் உண்டு. அப்புறம் இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி, அதாவது அப்ஜெக்டிவ் டைப் நடத்துறாங்க, அதுதான் இவங்க மெயின்ஸ் சொல்றாங்க. அதுல ஆப்ஷன் 2 ஆப்ஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 300 மார்க், செகண்ட் ஆப்ஷனுக்கு 300 மார்க், அப்புறம் ஜிகே அண்ட் ஆப்டிடியூட் இது சேர்த்து 300 மார்க், 900 மார்க். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட், ரன்னிங், ஹைட் பார்ப்பாங்க, செஸ்ட் எக்ஸ்பான்ஷன். அது யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ஒல்லியா இருக்கவங்க எழுத முடியுமான்னு யூடியூப் லைவ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இது அது ஒரு பேராமீட்டரும் இருக்கு எல்லா இடத்துலையும். ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷன், ஏசிஎஃப், ரேஞ்சர் எல்லாத்துலயும் பேராமீட்டர் இருக்கு. மேலா இருந்தா மார்பு விரிவடையாத நிலையில 84 சென்டிமீட்டரும், விரிவடைகிற நிலையில மூச்சு இழுத்து விடும்போது விரிவடைய நிலையில 89 சென்டிமீட்டரும் இருக்கணும். ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா 79 சென்டிமீட்டர் மார்பு விரிவடையாத நிலையிலையும் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விரிவடைஞ்சு 84 சென்டிமீட்டர் விரிவடைய நிலையிலையும் இருக்கணும். அவங்க ஒல்லின்னு கேட்கறது இதுதான் மீன் பண்ணி கேட்கறாங்கன்னு யூகத்துல பேசுறேன், கரெக்டா இருக்கும்னு நம்புறேன். இது எல்லா எக்ஸாமுக்கும் காமனா இருக்கக்கூடிய செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதுலயும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அந்த மெடிக்கல்ல தான் உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ், நாக்கு நீஸ், ஃபிளாட் ஃபுட். நாக்கு நீனா நேரா நிற்கும் போது 2 முட்டியும் முட்டக்கூடாது. ஃபிளாட் ஃபுட்னா நம்ம ஒருவேளை தண்ணியில கால் பட்டதுக்கு அப்புறம் நடந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வளைவு இருக்கும், கால் பலகையா இருக்கக்கூடாது. அது ஏன் சொல்றாங்கன்னா, ஃபிளாட் ஃபுட் இருந்ததுன்னா ரொம்ப தூரம் ஓட முடியாது. என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டார், நான் அத்லெட் ஓடிட்டு இருக்கேன், எனக்கு ஃபிளாட் ஃபுட்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த வயசுல தெரியாது, 20 வயசுல 24 வயசுல தெரியாது, பட் 35 வயசு 40 வயசுல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி அவங்களால நடக்கவே முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லாம ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே பிரசாந்த் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ரேஞ்ச் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ், ஏசிஎஃப்பும் அதே மாதிரி தான், மோர் ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க். ரேஞ்ச் ஆஃபீஸர் எக்ஸாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல லாஸ்ட் போஸ்ட்ல இருப்பாங்க அவங்க, அப்புறம் ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரா இருப்பாங்க. ஐஎஃப்எஸ் ஏசிஎஃப் ஆஃபீஸருக்கும் கீழே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சர் இவங்களுக்கும் லிஞ்ச் பின்னாவே ரேஞ்ச் ஆஃபீஸர் திகழ்வார். இந்த ரேஞ்ச் ஆஃபீஸர் ஃபீல்டுக்கும் போகணும், ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணணும், ரெண்டும். ஸோ உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வேணும்னும் போது உங்களுக்கு பிசிக்கல் ரெக்யர்மெண்ட் கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு கட்டாயமா இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ இது மொத்த எக்ஸாமுக்கு. அப்புறம் யாரோ ஒருத்தர் யூடியூப் லைவ்ல இதுதான் 3 எக்ஸாம் நான் பேசணும்னு சொன்னது குவாலிஃபிகேஷன்ஸ்ல. யூடியூப் லைவ்ல இன்னொரு கேள்வி ஃபாரஸ்டர் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நடத்துறாங்க, டிஎன்பிசி ஏசிஎஃப் எக்ஸாமையும் ரேஞ்ச் எக்ஸாமையும் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சர் இந்த 3 போஸ்டுக்கான எக்ஸாம்ஸையும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயே ரெக்ரூட்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி அவங்களே எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ இது கமிட்டி சொல்லக்கூடிய பதிலாக தான் இருக்கும், இதுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, கோவிட் காரணமாக நிறைய விஷயங்களே தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே தள்ளி போறது காரணமாக இருக்கலாம். ஸோ இது கமிட்டில இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் அந்த கேள்விக்கு நம்ம பதிலா பார்க்கணும். ஸோ நம்மளால அதுக்கு பதில் கூற இயலாது. இது ஸோ இது இல்லாம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் முதல்ல நம்ம சொன்னோம். ஃபாரஸ்ட் சர்வீஸ் மறுபடியும் 3ஆ பிரிச்சுப்போம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். ப்ரிலிமினரியில சிவில் சர்வீசஸோட கட் ஆஃப்ல இருந்து உங்களோட இண்டிவிஜுவல் கேட்டகரியில என்ன கேட்டகரி வரீங்களோ XRY அந்த கேட்டகரியில ஒரு 10ல இருந்து 15 மார்க் அதிகமா எடுக்கணும். ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு இன்னும் அதிகமான எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ப்ரிலிமினரியில. ஒண்ணு. ப்ரிலிமினரி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ நீங்க ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்னொன்னு சொல்லணும்னா, யூபிஎஸ்சியோட ஃபாரஸ்ட் சர்வீஸ் நீங்க கிளியர் பண்றீங்க, ப்ரிலிமினரி கிளியர் பண்றீங்கன்னா சிவில் சர்வீஸையும் கிளியர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா சிவில் சர்வீஸ் 100 மார்க் வேணும்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ் 115 மார்க் வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த 80 நாள் இல்ல 90 நாள்ல சிவில் சர்வீஸோட மெயின்ஸ் வரும். அதுக்கு அடுத்து 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ ஃபாரஸ்ட் சர்வீஸோட மெயின்ஸ் வரும். போன வருஷமும் இந்த வருஷமும் 2 மாசம் டைம் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் கோவிட் வந்ததுனால யூபிஎஸ்சியோட டைம் டேபிள் மாறும்போது 1 மாசமா குறைச்சிட்டாங்க. அதாவது சிவில் சர்வீஸ் மெயின்ஸ்க்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை சொல்றேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இங்க 2 ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷனுமே சயின்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் எலிஜிபிள். வேற எந்த ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி ஆப்ஷனும் எலிஜிபிள் கிடையாது. ரிப்பீட்டடா சொல்றேன், மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சயின்ஸ் டிகிரி, இன்ஜினியரிங் ஒரு சயின்ஸ் டிகிரி. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கேட்கும்போது இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளான்னு கேட்குறாங்க. இன்ஜினியரிங் ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் டிகிரி, அதை நம்ம தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கும்போது. அண்ட் பிரசாந்த் அவர்கள் முன்னாடியே சொன்னாரு, இன்ஜினியரிங் இஸ் ஈக்குவலி குவாலிஃபைடு ஃபார் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2. அதுல நீங்க என்ன ஆப்ஷன் எடுக்கக்கூடாதுன்றதை பார்த்துட்டு மீதி ஆப்ஷன் நீங்க போட்டுனீங்கன்னா அது ஒன்றுக்கும் புக் லிஸ்ட் இருக்கு. யாரோ ஒருத்தங்க புக் லிஸ்ட் கேட்டிருந்தாங்க. 16 ஆப்ஷன் இருக்கு. 16 ஆப்ஷனுக்கும் புக் லிஸ்ட் சொல்றதுக்கான நேர அவகாலம் எங்கள்கிட்ட இல்லை. அதுதான் ஒரே ஒரு நிர்பந்தமா இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு புக் லிஸ்ட், நிறைய புக் லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம பார்க்கக்கூடிய கட்டாயத்துக்குள்ள இருப்போம்.
அதுக்கப்புறம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களோட டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம். உங்களை பத்தி உங்களோட இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க எங்க படிச்சீங்க, என்ன பண்ணீங்க, எங்க வேலை செய்றீங்க, உங்களோட ஹாபி என்ன, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஃபாரஸ்ட் பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்புறம் உங்களோட ஆப்ஷன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு இருந்தா போதும். ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஏசிஎஃப்க்கு ரேஞ்சர் ஆஃபீஸருக்குலாம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன் இதே தான். பட் பேட்டர்னோட எக்ஸாமினேஷன் ஃபாண்ட் மாறுது. ப்ரிலிமினரி சேம், பட் மெயின்ஸ் ஏசிஎஃப்ல வரும்போது ஆப்ஷன் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் போயிருது, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மாதிரியே. அதனால சேம் பேட்டர்ன் தான் நம்ம எடுத்து பண்ண போறோம். இன்டர்வியூ வரும்போது மோர் ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ரிலேட்டட் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரியிலேருந்து வரீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தருமபுரியை பத்திய காடு எவ்வளவு இருக்கு, தருமபுரியில என்ன வகையான விலங்குகள் இருக்கு, தருமபுரியில எந்த வகையான மரங்கள் இருக்கு, தருமபுரியோட நிலப்பரப்பு எவ்வளவு, தருமபுரியோட காட்டு பரப்பு எவ்வளவு, தருமபுரியில இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன வேலைகள் செய்யறாங்க, அவங்களோட பணி என்ன, அவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்க, அவங்க லைவ்லிஹுட் எதை சார்ந்து இருக்கு, இப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இதுதான் நமக்கு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க, என்ன வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து அதிகமா இருக்கும். ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி மட்டும்தான், உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமே கிடையாது, வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும்தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல எழுதுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல தான் உண்டு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு, ரேஞ்ச் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங், டிஎன்பிசியோட எக்ஸாம்ஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் எப்போ வருதோ அப்ப இன்னும் ஆழ்ந்து படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிரும். ஏன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஒரு சின்ன இதை எடுத்து எஸ்ஆர் நோ தான் எழுதுனா மார்க், இல்லைன்னா மார்க் இல்லை. பட் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்க நல்லா எழுதுனீங்கன்னா 10க்கு 8 மார்க் வரும், கொஞ்சம் கம்மியா எழுதுனோம்னா 6 மார்க், இன்னும் கொஞ்சம் கம்மியா எழுதுனா அந்த மாதிரி மார்க்கோட வேரியேஷன் சொல்ல முடியும். எப்போ வந்து ப்ரிலிமினரி மட்டும் வைக்கிறாங்க, சூஸ் த பெஸ்ட் மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னும் போது இன்னும் ஆழ்ந்து படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துற மாதிரி இருக்கும் இது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் அதே மாதிரி இன்டர்வியூக்கும் அதே ப்ரிப்பரேஷன் தான். பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மிஸ்டர் பிரசாந்த் சொன்ன மாதிரி நீங்க அதுக்கு பெருசா வருத்தப்பட தேவையில்லை. ஆனா இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்வர்தன் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது மேல ஒரு ஈடுபாடு இருக்கா? எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு சிட்டி ஏரியாலே வளர்ந்து சிட்டிலேயே வாழ்ந்துட்டு நான் செடியவே பார்க்கல, மரமே பார்க்கல அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு போய் ஒரு ஒரு காட்டு பகுதியில விட்டு விலங்குகளோட இருக்கணும், அதை பாதுகாக்கணும் போது ஒரு ஈடுபாடு வேணும். அதுக்கான ஒரு பேஷன் அண்ட் லவ், ஒரு ட்ரஸ்ட் வேணும். அந்த காதல் இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிரும், அது ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ முதல்ல ஈடுபாடு இருக்கான்னு அன்வர்தன் சார் சொன்ன மாதிரி பாருங்க. ரெண்டாவது பிசிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ், மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க எலிஜிபிளான்னு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டையாவது நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, எல்லாம் இன்டர்வியூ போகும்போது கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு சார், நாக்கடு நீஸ் இருக்குங்க ஆனா அப்படின்னு வந்து நிற்கும் போது இவ்வளவு நேரம் படிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருமோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. ஸோ அது மட்டும் தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இதுதான் மேம் சொல்ல நினைச்சேன். அப்புறம் யாரோ ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்கா ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜிக்கு புக் லிஸ்ட் சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். நான் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் கேள்வி பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் கேள்வி பார்க்கல. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து மணிகண்டன் பிரபு அப்படின்னு, மணிகண்டன் IFS ஆஃபீஸர் அவரு, பிரபு சயின்டிஸ்டா இருக்காரு அவரு. ஸோ அவங்க எழுதின புக்கு கீ இன்சைட் இன்டு இந்தியன் ஃபாரஸ்ட்ரின்னு ஒரு புக்கு, இன்சைட் இன்டு இந்தியன் ஃபாரஸ்ட்ரி, மணிகண்டன் அண்ட் பிரபு. அந்த ஒரு புக்கு வந்து ஒரு புக்கு சொல்லுங்க, அதிகமா சொல்லாதீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது ஜியாலஜியை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜியாலஜின்னு ஒரு புத்தகம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜியாலஜி. எழுதினவர் பேர் வந்து KM பங்கர். இந்த புக்கு வந்து ஒரு புக்கு தான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னும் போது நீங்க எந்த டிகிரி வேணா படிச்சிடறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு BSc பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க 3 வருஷம் உட்காந்து. சயின்ஸ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் UPSC எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா BSc-க்கும் MSc-க்கும் MSc லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் வரும், BSc-க்கு மேலதான் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு இன்ஜினியரிங் அதாவது ஒரு 4 year டிகிரி கோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து BE லெவல்ல உங்களோட UG லெவல்ல கேள்விகள் வரும். இப்படிதான் இருக்கும். 3 year டிகிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 years + 1 4 or 5 years டிகிரி லெவல்ல கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நீங்க படிச்ச 4 வருடத்தில் பல புத்தகங்களை படிச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரே ஒரு புத்தகமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ அந்த ஒரு புத்தகம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி. எக்ஸாஸ்டிவா சார் எல்லாமே இது படிச்சா போதுமா? ஏன்னா இந்த கேள்வி அதிகமா கேட்பாங்க. இந்த ஒரு புக் படிச்சா போதுங்களா, நான் ஆயிரலாம்ல அப்படின்வாங்க. இந்த ஒரு புக் படிச்சா அதற்கான வெளியோட்டம் கிடைக்கும், அதற்கான புரிதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அன்வர்தன் சார் சொன்ன மாதிரி தான் தேடி படிக்க வேண்டிய கட்டாயங்கள் நிறைய இருக்கும். பட் 1 மாச டைம்ல தான் எல்லாருமே படிக்கிறாங்க, IFS-க்கு 1 மாசம் டைம்ல தான் எல்லாருமே படிக்கிறாங்கன்னும் போது அது மோரல்ல சஃபிஷியன்டாவே இருக்கு. பட் ஆனா ACF எக்ஸாம்ஸ்க்கோ ரேஞ்சர் எக்ஸாம்ஸ்க்கோ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 மாச டைம்ல படிக்கிறது இல்லை, அதோட படிப்பு காலகட்டம் வந்து ரொம்ப அதிகம்.
ஒரு 4 மாசம் 5 மாசம் இல்ல அதுக்காகவே உட்காந்து படிக்கிறதுலாம் இருக்கு. ஸோ அப்போ இன்னும் அதிகமான புத்தகங்கள் எடுத்து படிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க பாட்னி எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு டிகிரி லெவல். ஸோ எந்த மாதிரி நான் புக்கு தேடுறது அப்படின்னா ஒரு டிகிரி லெவல். உங்களோட டிகிரியில பிசிக்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்க டிகிரியில என்னென்ன பேசிக்கான புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. இன்னொன்னு புக்ஸை எப்படி செலக்ட் பண்றது, கொஸ்டின் பேப்பர் எப்படி நான் அப்ரோச் பண்றது, இதுக்கு மேல நம்ம என்ன பேசலாம்னா எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றது பேசணும். அப்படின்னா எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சிலபஸ். என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது ஒழுங்கா பாத்துருங்க. சிலபஸ் பாத்துட்டீங்கன்னாலே நீங்க என்ன படிக்கணும்ன்றத தெரிஞ்சுப்பீங்க, என்ன படிக்க கூடாதுன்றத தெரிஞ்சுப்பீங்க. இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்ம என்ன வேணா படிக்கலாம், ஆனா நான் எப்படி வேணாலும் ஒரு நேர்த்தியை கத்துக்கலாம். சார் சொன்ன மாதிரி தான் இன்டெலிஜென்ஸ் கேன் பி அக்வைர்ட். அந்த ஸ்கில் வேணும் இல்லைங்களா? நான் எவ்வளவு படிச்சிருக்கணும் அதை அப்ளை பண்றதுக்கு தெரியணும். அப்படின்னா அது வந்து பிராக்டிஸ் இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் IFS நீங்க எழுதுறீங்க அப்படின்னா UPSCயோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க உங்க ஆப்ஷன்ல. இதே ACFல ரேஞ்சர்ல இருக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். எந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்குன்னு பார்க்கணும். அது கூட உட்காந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் படிக்கிறது எப்படி அது கேள்வியா மாறுது, அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் எழுதுறது. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணல, இதை நான் வந்து எப்படி சொல்றது, நான் வந்து இதை வெல்கம் பண்ணல, பட் இது நடைமுறையில் இருக்கிறதுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இந்த காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு, சரி போன வருஷம் இது கேட்டாங்களா, இது இந்த வருஷம் வராது, வேற படிப்போம் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா போன வருஷம் இது கேட்டாங்களா, இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிப்பாங்க. ஸோ இதனால என்ன தெரிய வருதுன்னா எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு தெரிய வரும். ஓகேங்களா? பட் UPSCலயோ TNPSCலயோ போன வருஷம் கேட்டாங்கன்றதுக்காக இந்த வருஷம் கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. போன வருஷம் இப்படி கேட்டிருக்காங்கன்றதுக்காக இந்த வருஷம் இப்படிதான் கேட்பாங்களும் கிடையாது. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பேட்டர்ன் மாறக்கூடிய செயலா இருக்கலாம், கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டும் ஆகலாம். பட் ஆனா நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் கேள்வி இப்படி வருது, அதுக்கான என்ன நான் இப்படிதான் மோல்டு பண்ணிக்கணும், என்ன நான் இப்படி தயார்படுத்திக்கணும்ன்றது தெரியணும்னா கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஸோ கொஸ்டின் சிலபஸ் படிங்க, கொஸ்டினை பாருங்க, அப்புறம் பேசிக் புக்ஸ் எடுத்து வச்சு படிங்க, அதுக்கப்புறம் எழுதி பார்க்கணும். இது ப்ரிலிமினரி மட்டும்தான் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃபீஸர் எக்ஸாம், இல்லைனா ப்ரிலிமினரி அண்ட் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் சர்வீஸ் அண்ட் ACF எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு நீங்க எழுதி பழக வேண்டியது அப்ஜெக்டிவ் டைப்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி பழகணும். இன்னொன்னு, பின்னாடி ஒரு 3 நாட்கள் கழிச்சு TNPSC பத்தியே ஃபுல்லா பேசுறதுக்கு ஒரு செஷன் இருக்கு இல்லைங்களா மேம்? ஸோ அந்த செஷன்ல மறுபடியும் கனகராஜ் அவர்கள் வந்து பேசுறாரு. ஸோ அந்த செஷன்ல அவங்க TNPSC எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது நிறைய சொல்லுவாங்க. அதனால நான் இப்போ அதுக்குள்ள போக தேவையில்லை. TNPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் புக்ஸ் கண்டிப்பா தேவை, அது ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருப்பீங்க. மீதி என்னென்ன தேவைன்றது கனகராஜ் அவர்கள் பேசுவாரு. அண்ட் எழுத்து பழக்கம் வந்து ரொம்ப அதிகமா தேவை. எழுதி கை வலிக்க எழுத வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கும். நிறைய எழுதணும். ஏன்னா உங்களுக்கு எழுதி முடிக்க வேண்டியது வந்து ரொம்ப அதிகம், கால அளவலை வந்து ரொம்ப கம்மி. 3 மணி நேரத்துக்குள்ள எழுதணும். அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய எழுதி பழக இருக்கணும். வேகமா எழுதணும், அழகா எழுதணும், கண்டென்ட் எழுதணும், புதுசா எழுதணும், கிரியேட்டிவா எழுதணும். அப்படின்னும் போது நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த ப்ராக்டிஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கும். அண்ட் இன்டர்வியூ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ப்ரிப்பேர் ஃபார் யுவர், உங்களை பத்தி ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்கன்றது ப்ரிப்பேர் பண்ணீங்க, எந்த ஸ்டேட். இதே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னா எந்த ஸ்டேட்ல இருந்து வரீங்கன்றதுக்கான ஃபாரஸ்ட் இஷ்யூஸையும், நாட்டில் இருக்கக்கூடிய என்ன ஃபாரஸ்ட். அப்புறம் அன்வர்தீன் சாரும் பிரசாந்த் அவர்கள் பேசும்போதும் மறுபடியும் சொல்லிட்டே இருந்தாங்க, என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் மறுபடியும் போக முடியும்னு சொன்னாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் பத்தி பேசினாங்க, UNCCD பத்தி பேசினாங்க, FAO பத்தி பேசினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த இன்டர்வியூ போகும்போது அந்த ஆர்கனைசேஷன்ஸ் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போனீங்கன்னா அதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி தெரிய வேண்டியதா இருக்கும். TNPSC லெவல் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து ப்ராஜெக்ட் வாங்கி இங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல சொந்த ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் என்ன, அதை பத்தியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரி போகும்போது அந்த கம்பெனி என்ன நம்ம தெரிஞ்சுட்டு தான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும். அதே மாதிரி தான் இங்க நம்ம எதுக்கு இன்டர்வியூ வரமோ அதை பத்தியான ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படும். இது வேற ஏதாவது சிறப்பு கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம போய்க்கலாம்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் வேகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ மேம். நமக்கான நேரம் இருக்கிறது என்றும் கேள்விகள் பார்க்கலாம் சார். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கலர் பிளைண்ட்னஸ் பர்சன்ஸ் எலிஜிபிள் ஃபார் IFS போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஆன்சர்ஸ். நிறைய மாணவர்கள் வந்து புக்ஸ் லிஸ்ட் கேக்குறாங்க சார். அட்லீஸ்ட் ஃபாரஸ்ட்ரி ஜியாலஜிக்கு ரிலேட்டடா என்ன புத்தகங்கள் வேணும்னு கேக்குறாங்க ப்ரிப்பரேஷனுக்கு.
ஓகே, அதாவது ஒரு புத்தகம் நம்ம ஏற்கனவே ரெண்டுத்துலயும் ஒவ்வொரு புத்தகம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபாரஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்சைட்ஸ் இன்டு இந்தியன் ஃபாரஸ்ட்ரி பை மணிகண்டன் அண்ட் பிரபு. ஜியாலஜியை பொறுத்த வரைக்கும் கீ கான்செப்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜியாலஜி பை கேஎம் பங்கர் சொல்லியிருக்கோம். ஃபுல் புக் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் கமெண்ட்ல நம்ம பேஜ்ல இருந்து ஃபுல்லாவே போட்டுற மாதிரினா கூட போட்டுடலாம் மேம், அது ஓகே. அந்த மாதிரி முன்னாடி போட்டோம்னா எப்ப வேணா வந்து யார் வேணாலும் எடுத்து பாத்துக்கிற மாதிரி. எஸ், அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். நீங்க யூடியூப் கமெண்ட்ல போட்டுட்டீங்கன்னா தெரிஞ்சிரும் புக்ஸ் லிஸ்ட். ஏன்னா அவங்களும் கேக்குறாங்க ப்ரிசைஸ் லிஸ்ட் தான் வேணும்னு கேக்குறாங்க மாணவர்கள். Then, how to prepare along with the college studies while pursuing engineering? Is it possible? இல்ல, கண்டிப்பா பாசிபிள் தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத முதல்ல பாத்துக்கணும், சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் ஆரம்பிக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது நியூஸ் பேப்பர் ரீடிங். நீங்க ஒரு நல்ல நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னா நம்ம பொதுவாக சஜஸ்ட் பண்ற பேப்பர் பாத்தீங்கன்னா இந்து நியூஸ் பேப்பர் சஜஸ்ட் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2 பேப்பர் வேணும்னா, இல்லைன்னா இந்து படிச்சா கூட போதும். அப்புறம் என்சிஆர்டி படிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கிற வரைக்கும் நீங்க இப்படி படிச்சுட்டு இருந்தா போதும். பட் தேர்ட் இயருக்கு மேல நீங்க வரீங்க, நான் வந்து ஃபைனல் இயர் முடிச்சுட்டு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணி படிக்க போறேன் அப்படின்றது வேற. பட் நான் ஃபைனல் இயர் எழுதும் போது எக்ஸாம் கொடுக்கணும், அப்பவே கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தேர்ட் இயர்ல இருந்து என்ன ஆரம்பிச்சோம்னா நீங்க சப்ஜெக்ட் புக் எடுக்க ஆரம்பிச்சிடணும். யூபிஎஸ்சி பண்றீங்க அப்படின்னா ப்ரிலிமினரிக்கு தேவையான சப்ஜெக்ட் புக்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் லட்சுமிகாந்த், பாலிட்டிக்னா லட்சுமிகாந்த் அவர்களோட புக்கோ, ஹிஸ்ட்ரிக்னா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்க ராஜீவ் வகீர் புக்கோ, இல்லைன்னா பிபின் சந்திரா அவர்களோட புக்கோ, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கணும். ஸோ பொதுவாக வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொன்னா 5 புக் சொல்லுவோம், 5 சப்ஜெக்ட் சொல்றோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், என்வாயர்மெண்ட். இது எல்லாமே ஸ்டாட்டிக்னு சொல்றோம். இந்த ஸ்டாட்டிக் ஏரியாவை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது கூட வந்து நமக்கு இருக்கக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ், நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள். இந்த அன்றாட நிகழ்வுகளை வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் நம்ம படிக்க போறோம். இது இல்லாம மேகசின்ஸ் நிறைய இருக்கு, நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்து ஃப்ரீ கம்பைல் பண்ணி நியூஸ் பேப்பர் படிச்சு கம்பைல் பண்ணி மெட்டீரியல் போடுறாங்க. பட் என்ன பொறுத்தவரை நான் சொல்றது என்னன்னா நியூஸ் பேப்பர் படிங்க. ஏன்னா இன்னொருத்தரோட எழுது வடிவம்ன்றது அவருக்கு புரியுற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. யார் எழுதினாலும் சரி, அவரோ அவங்களோ யார் எழுதினாலும் சரி, அவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியிருப்பாங்க. நமக்கு புரியுற மாதிரி வேணும்னா நம்ம முதல்ல படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அதுவும் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும், அப்பதான் வந்து அதோட புரிதல் வரும். இன்னொரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஒரு நாள் படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அதை சார்ந்து அதுக்கு பாசிட்டிவ் சைட்ல எழுதுவாரு. 2வது நாள் இன்னொருத்தர் வந்து இல்ல தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு நெகட்டிவ் சைட்ல எழுதுவாரு. 3வது ஒருத்தர் வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. அதே இந்திய நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த எடிட்டோரியல் கீழே லெட்டர்ஸ் டு எடிட்டர்னு ஒன்று எழுதுவாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நேற்று நடந்த ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கலுக்கு இவங்க வந்து திருச்சியில இருந்தோ, போபால்ல இருந்தோ, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்தோ அவங்க வாழ்க்கையில இப்படி ஒன்று பார்த்திருக்கேன், நீங்க சொல்றதுல இருந்து இப்படி மாறுபட்டு இருக்கு அப்படின்னும். ஸோ என்ன கொடுக்குது அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. ரொம்ப ஒரு அழகான விஷயம், யூபிஎஸ்சிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வந்து பல பேரோட கண்ணோட்டத்துல இருந்து ஒரு விஷயத்த பார்க்கணும். ஒருத்தரோட கண்ணோட்டத்துல இருந்து மட்டும்தான் நான் என் கண்ணோட்டத்துல இருந்து மட்டும்தான் நான் பார்க்க போறேன்னும் போது எது சரி நம்புறனோ அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். பல பேரோட கண்ணோட்டம் பார்க்கும் போதுதான் அது இல்ல பல விஷயங்கள் நடக்கும். இங்க கருப்பும் கிடையாது வெள்ளையும் கிடையாது, ரெண்டுக்கும் இடைப்பட்டதுலதான் இருக்கு. ஸோ ஒரு யூபிஎஸ்சியில ஒரு அதிகாரியாவோ இல்ல டிஎன்பிசியில ஒரு அதிகாரியா வரணும் போது சார் அன்வர்தன் சார் சொல்லும்போது சொன்னாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னாரு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல அந்த எமோஷனல் நாலேஜ், இன்னொருத்தன் ஏன் எமோஷன் ஆகிறான்ற நமக்கு தெரியணும் அப்படின்னாரு. இப்போ நான் ஒரு பாலிசி இல்ல ஒரு டிசிஷன் எடுக்க போறேன், இல்ல ஒரு பிரச்சனை, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்ல போறேன் அப்படின்னா பல பேரோட ஃபுட் ஸ்ட்ரிப்ஸ்ல இருந்து நான் பார்க்கணும். அதுக்கு பெர்ஸ்பெக்டிவ் தேவை, அது ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்கும். 2வது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் வழிகளில படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜை முடிச்சுட்டு வெளில வர வரைக்கும் எனக்கு ஆங்கிலத்துல ஒரு வரி தொடர்ந்து பேச தெரியாது. எனக்கு முதல்ல ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்ததுன்னா இந்து நியூஸ் பேப்பரும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி தான். நான் எப்போ வந்து சிவில் சர்வீஸ்க்கு 2008 படிக்க வரணும் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் பதறுவாங்க. ஐயோ 3 மணி நேரம் போச்சு. நான் 6 மணி நேரம் படிச்சேன் ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர். ஏன்னா எனக்கு அந்த ஒரு வரி புரியறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அப்படிதான் வந்துச்சு. ஆனா அந்த ஒரு 3 வருட போராட்டத்துக்கு அப்புறம் இப்ப நான் படிக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாவே படிச்சிட முடியும். கத்துக்காம இருக்கிறது தப்பு, தெரியாத தப்பு இல்ல, தெரியாம இருக்கிறது தானே தப்பு. ஸோ நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சே ஆகணும்ன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. 2வது என்சிஆர்டி. இதை வந்து நீங்க ஒரு ஃபைனல் இயருக்கு முன்னாடி இருக்க எந்த ஸ்டூடெண்ட் படிக்கணும்னு நினைச்சாலும் இதுல ஆரம்பிங்க. 6th to 12th இருக்கக்கூடிய அனைத்து என்சிஆர்டியும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும். என்னது 6வது என்சிஆர்டி படிக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போனாலும் சரி, போகாம எந்த ஒரு டாப்பரோட இன்டர்வியூ பார்த்தாலும் சரி, எல்லாரும் சொல்றதுதான் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் என்சிஆர்டி படிங்க. நம்ம மறந்துருப்போம்,
திரும்ப படிக்க வேண்டியது கட்டாயம். நியூஸ் பேப்பர் இதை படிங்க. அதுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி தான் 5 சப்ஜெக்ட், அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புக் லிஸ்ட் இருக்கு, அந்த புக் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது ஃபைனல் இயர் வரும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருது. Okay sir, thank you. Then which optional is best for engineering students? இதுக்கு பிரசாந்த் சார் சொல்லலாம். Yes ma'am, கண்டிப்பா. See, engineering students, most of the people will be core engineers, civil engineers, mechanical engineers, electrical engineers இருப்பீங்க. I am not sure how many of you will be so comfortable with taking engineering as optional. Now engineering optional எடுங்க அப்படின்னு எப்ப சொல்லுவேன்னா, if you are capable of writing GATE examination, Indian Engineering Service Examination. சப்போஸ் நான் கேட் எக்ஸாம் எழுதி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுற அளவுக்கு எனக்கு அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா தைரியமா உங்களோட இன்ஜினியரிங் ஆப்ஷனலா எடுத்துருங்க. சப்போஸ் இல்ல என்னால கேட் எழுதுற அளவுக்கு என்கிட்ட நாலேஜ் இல்ல, என்னோட 4 இயர் இன்ஜினியரிங்ல இல்ல, என்ன இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு அளவுக்கு என்கிட்ட இல்ல நான் டச் விட்டு போயிட்டேன். ஏன்னா இன்ஜினியரிங் யூ ஷுட் பி இன் டச். ஒரு 2 வருஷம் விட்டீங்கன்னா ஃபார்முலா ப்ராசஸ் ஃபுல்லா மறந்துருச்சுன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து I suggest go to easily like resource available இருக்கிற ஆப்ஷனல் such as forestry, geology. ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து ஜியாலஜி அண்ட் ஃபாரஸ்ட்ரி. லைக் இது ஒரு கிரிட்டிசிசமாவும் இருக்கு, மோஸ்ட் காமன் ஆப்ஷனல்ஸ் ஜியாலஜி ஃபாரஸ்ட்ரி இன்ஜினியர்ஸ்க்குன்னு. பட் கிரிட்டிசிசம் இருந்துட்டு போட்டோம். இஃப் யூ ஆர் குட் அட் an optional you can always take it. Physics, mathematics, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் எடுக்கிறாங்க. பட் geology and forestry you will have at least some guidance because most of the optional you will not have separate guidance to help you. So on the aspect la paakumbodhu keep forestry as your one of the prime optional. So 1 month sir sonaru, so people usually start preparing after exams nu soltu last 1 month civils ku appuram da eludha aarambipanga. So forestry can be easily cracked, so 15 days is enough. So the core forestry படிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா ரெஸ்ட் வில் பி சிமிலர் டு யுவர் அக்ரிகல்ச்சர். ஸோ யூபிஎஸ்சியில சிவில்ஸ்க்கு படிச்சதா இருக்கும். ஸோ டேக் ஜியாலஜி அண்ட் ஃபாரஸ்ட்ரி. ஜியாலஜி ஜியாகிரபின்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ரெண்டும் வேற வேற. ஸோ அந்த டிஃபரன்ஸ், ஸோ ஜியாலஜி டேர்ம்ஸ் போட்டு எழுதணும், ஜியாகிரபி டேர்ம்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா மார்க் வராது. ஐ எம் வெரி பிளண்ட் அபவுட் இட் பிகாஸ் ஜியாலஜி ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஜியாகிரபி ஆன்சர் மாதிரி இருந்தா they get irritated, மார்க் அடிமட்ட மார்க் போடுவாங்க. ஸோ லைக் நம்ம ஸ்கூல் எக்ஸாம் எழுதுற மாதிரி, ஸ்கூல் 10th ஜியாகிரபி எழுதும் போது ஜியாகிரபிக்கு ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுவோம், ஹிஸ்டரிக்கு ஒரு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ் தட் இன் மைண்ட். ஸோ ஃபாரஸ்ட்ரி பி ஷியோர் டேக்கிங் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஐ சஜஸ்ட் ஜியாலஜி. ஸோ ரெண்டுத்துக்குமே யூ ஹேவ் வைட் வெரைட்டி ஆஃப் சப்போர்ட் அவைலபிள். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் ஐ சஜஸ்ட் ஜியாலஜி அண்ட் ஃபாரஸ்ட்ரி. கார்த்திக் சார், நீங்க பிரசாந்த் சார் சொன்னாங்க ஜியாலஜியும் ஜியாகிரபிக்கும், நீங்க இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அந்த இதுல ஆப்ஷன் சூஸ் பண்ணா என்ன பண்ணணும்? முதல்ல ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நம்ம பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான் மேம். போன வருஷத்தோட முதல்ல சிலபஸ் பாருங்க. சிலபஸ் சிலதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சில இருக்கும். சில சிலபஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்த வார்த்தைகளே எனக்கு புரியல, எனக்கு அதுல ஈடுபாடே இல்லை, அதை படிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிடிச்சிருக்கு, ஈடுபாடு இருக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ அது முதல்ல என்னன்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு லிஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கும்போது 2க்கு மேற்பட்ட ஆப்ஷனை லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2வது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அதோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். போன வருஷம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு புரியுதா, பெருசா அதுக்கு ஆன்சர் தெரியுமான்னு யாருமே கேட்கல, கொஸ்டின் பேப்பர் படிச்சு புரியுதா. ஏன்னா நான் முதல்ல வரும்போது எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் வேற, பேசல வரும்ல, எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் வேற. சிலபஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு, ஆனா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அது எனக்கு கேள்வியே புரியல. அப்ப எனக்கு அந்த கேள்வியே புரியாதப்போ எனக்கு எப்படி அந்த ஆப்ஷன் எடுக்கும் அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. அப்படிதான் வந்து என்ன கைட் பண்ணவங்களும் சொன்னாங்க. ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஆப்ஷன் எனக்கு சிலபஸும் புரியணும், கேள்வியும் புரியணும். அப்புறம் பிரசாந்த் சொல்ற மாதிரி அன்வர்தன் சார் எப்படி சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு கைடன்ஸ், ஒரு மென்டார் அப்படின்வாங்க. நான் வந்து கண்டிப்பா இது உங்களுக்கு யார் வேணா மென்டரா இருக்கலாம், யார் வேணா கைடன்ஸா இருக்கலாம், ஒரு ஆன்லைனே கைடன்ஸா இருக்கலாம், ஒரு கூகுள் பேஜே கூட கைடன்ஸா இருக்கலாம். சரிங்களா? கைடன்ஸ் இவங்க தான் இருக்கணும்லாம் சொல்ல விரும்பல நான். பட் ஆனா ஒரு வழித்தடம், அந்த வழித்தடம் இருந்துச்சுன்னா நான் தப்பு பண்ணாம நடப்பேன் அப்படின்றதுக்கு இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். அதுதான் நான் சொல்றேன். அப்புறம் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா 2016 வரைக்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து எப்படி இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல எப்படி இருக்குன்னா ரொம்ப செக்ஷன் ஏல வந்து சிலபஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2, பேப்பர் 1ல 2ஆ பிரிச்சிருப்பாங்க மறுபடியும், செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு. ஒரு செக்ஷன்லயும் 4 இல்லைன்னா 5 சப் பார்ட்ஸ் இருக்குங்க. அப்போ கேள்வி எங்க இருந்து வரும்னா செக்ஷன் ஏவோட சப் பார்ட் 1ல இருந்து வரும், 2வது கேள்வி செக்ஷன் ஏவோட சப் பார்ட் 2ல இருந்து வரும், 3வது கேள்வி செக்ஷன் பியோட சப் பார்ட் 3ல இருந்து வரும். இப்படி வந்துட்டு இருந்துச்சு.
அப்போ நாங்க முதல்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்படிதான் வருது, 3 கேள்வி தான் ஒரு செக்ஷன்ல இருந்து எழுத முடியும், இன்னொரு செக்ஷன்ல இருந்து 2 கேள்வி தான் எழுத முடியும், மொத்தம் 5 கேள்வி, மொத்தம் 8 கேள்வி வரும், அதுல 5 தான் நம்ம எழுதலாம். அப்போ என்ன எப்படி இருந்தாலும் 3 கேள்வி தானே எழுத போற, நேரம் கம்மியா இருக்கு, அப்ப அந்த 4வது செக்ஷனை படிக்காம போயிடலாம். இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், பயங்கரமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அப்படி எடுத்ததுலாம் உண்டு முன்னாடி. ஆனா 2016 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க யூபிஎஸ்சினா, அந்த மாதிரி எந்த ஒரு பாசிபிலிட்டியும் அவங்க கொடுக்கல. எந்த செக்ஷன்ல இருந்து வேணாலும், எந்த கேள்வி வேணாலும், எங்க இருந்து வேணாலும் வரலாம். பேப்பர் 1 செக்ஷன் B இருந்து 8வது கேள்வியா வர வேண்டிய நம்ம நம்பர் வந்து முதல் கேள்வியில கூட இருக்கலாம். ஸோ அப்ப எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பொதுவாக மக்கள் ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற இன்னொரு தப்பு என்னன்னா, பழைய இன்டர்வியூ ஏதாவது எடுத்து வச்சு பார்த்துட்டு இங்க இப்படிதான் சொல்லியிருக்காங்க, இல்ல பழைய ஃபீட்பேக் ஒன்று பார்த்துட்டு இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு வருஷமுக்கும் மாறுது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து ஒரு 3 வருட காலம் பின்னோக்கி போறப்ப 3 வருட காலத்துல கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேட்டர்ன் மாறுதான்னு பார்த்துட்டு அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப முக்கியம். 2வது, சயின்ஸ் ஆப்ஷன்ல இன்னொரு ஒரு அழகான விஷயமும் இருக்கு, ஒரு கஷ்டமான விஷயமும் இருக்கு. சயின்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் பர்சியூ பண்ண முடியுமான்னு கேட்டாரு. முடியாது. முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன், முடியாது. உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஆப்ஷன் மட்டும் தான் நீங்க பர்சியூ பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் லிஸ்ட் என்னன்றதையும் அவங்க வந்து கொடுத்துடுறாங்க சிலபஸோட. ஆர்ட்ஸ் ஆப்ஷன் பர்சியூ பண்ணவே முடியாது. ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ல வந்து இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸோ, ஜியாகிரபியோ, பப்பேடோ, சோஷியாலஜி எது எடுத்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு திங்கரோ, ஒரு தாட்டோ ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 1700களில் கொடுத்துருக்கலாம். அதை வந்து யூரோப் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க. அதை வந்து 2020 இந்தியாவுக்கு எப்படி நீங்க ஃபிட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம். இது வந்து நான் ஒரு மாதிரி எழுதலாம், மேடம் ஒரு மாதிரி எழுதலாம், சார் ஒரு மாதிரி எழுதலாம், ஒன்னா உட்காந்து படிச்சு 3 பேருமே வேற வேற மாதிரி எழுதலாம். ஆனா பிசிக்ஸ் எடுக்கிற ஒரு ஆப்ஷன் எடுக்க ஒரு தட்ட நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை எழுதுங்க அப்படின்னு கேட்கவே முடியாது. நியூட்டன் தேர்ட் லா 2020 இந்தியாவுக்கு சூட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அதை மாத்தி எழுத முடியாது. நியூட்டன் தேர்ட் லானா இதுதான். அப்போ சயின்ஸ் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வி அதே தான் கேள்வி, பதில் அதே தான் பதில். கேள்வியை வேற வார்த்தையில மட்டும் தான் கேட்க முடியும், பதில் வேற மாற போறது இல்லை. சரிங்களா? ஸோ டிஃபைன்ட், எல்லாமே டிஃபைன்ட். அதை நான் படிச்சு மனப்பாடம் பண்ணி அதுக்கு ஆன்சர் எழுதிட்டேன்னா போதும். 1. 2வது, சயின்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் வைடு. அதுதான் கஷ்டமான விஷயம். கொஞ்சம் அதிகமா படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க படிச்சிட்டீங்கன்னா எழுதலாம், கொஞ்சம் அதிகமா படிக்க வேண்டியிருக்கும். 2வது இது மட்டும் தான் வரும். சயின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா கேள்வி இதுதான்ன்றத சொல்லியிருக்கோம், அந்த கேள்வியை மாற்ற முடியாதுன்னு சொல்றோம். அப்ப கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஸோ சயின்ஸ் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, கடந்த 10 வருஷத்துல எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு பாருங்க. அந்த எல்லா கேள்விக்கு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, நீங்க நம்புறப்ப அந்த கடந்த 10 வருஷத்துல கேட்ட எல்லா கேள்விக்கும் உங்களால பதில் சொல்ல முடியுமா? அப்படின்னாலே நீங்க வந்து யூபிஎஸ்சியோட ட்ரெண்ட்ல இருக்கீங்க அப்படின்றத பாத்துக்கலாம். அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம் அப்படின்றது அடுத்தது. அப்புறம் ஆர்ட்ஸ் ஆப்ஷன் எழுதுறதுக்கும் சயின்ஸ் ஆப்ஷன் எழுதுறதுக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம் காட்டணும். ஆர்ட்ஸ் ஆப்ஷன் எழுதும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுவாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் எங்கிருந்து வேணாலும் இருக்கலாம், கன்க்ளூஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் 100 பேரை உட்கார வச்சு ஒரே கேள்வி கொடுத்து ஒன்னா படிக்க வச்சவங்க ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் 100 பேரும் வித்தியாசம் எழுதுவாங்க. பாடி ஆஃப் ஆன்சரையும் 100 பேரும் வித்தியாசமா எழுதலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. டெஃபினிஷன் சயின்ஸ்னு வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம பிசிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா எடி கரண்ட்ஸ் படிக்கிறோம்னா இதான் எடி கரண்ட். இந்த டெஃபினிஷன் மாற்ற முடியாது. கெமிஸ்ட்ரியில ஒரு டைட்ரேஷன் பண்ணோம்னா இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் மாடல், இதுதான் பண்ண போறோம். அந்த பியூரோட்ல இருந்து இருக்க ப்ளூ சொல்யூஷன் பிங்க் சொல்யூஷனா தான் மாறும், அதை மாற்றவே முடியாது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்சர் இப்படித்தான் இருக்கும்போது அதை எழுத தெரியணும். ஒவ்வொரு ஆன்சர்லயும் ஒரு 30 to 40% படம் இருக்கணும். நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை படம் வடிவத்துல அதை மறுபடியும் சொல்லணும். தேவையில்லாத படம் இல்ல, தேவையான படம் வடிவத்துல அங்க இருக்கணும். அது பாகம் குறிக்கணும். இது இருந்தாலே இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமா எடுத்துக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள்? கேக்குறேன் சார். அடுத்த கேள்வி அழகர் ராஜா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. He applied for both civil service and forest exam. In the time, how many attempts are recorded? Okay. Can I answer? Yeah. Prasanth sir, please. See, civil service and forest service attempts are counted independently. இது தெரிஞ்சுக்கோங்க. போத் என்னதான் காமன் ப்ரிலிம்ஸ்ல இருந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட் as a different application. ஸோ சிவில்ஸ் அப்ளிகேஷன் டைப்ல பார்த்துருந்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் த்ரூ சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரின்னு இருக்கும். ஸோ போத் ஆர் டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு டைம் அப்ளிகேஷன் போடும்போது ரெண்டும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டீங்க, பேப்பர் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே கவுண்ட் ஆயிடும். இல்ல நான் அப்ளை பண்ணும்போது சிவில் சர்வீஸ் மட்டும் தான் அப்ளையே பண்ணேன் அப்படின்னா நீங்க அட்டம் பண்ண போற ப்ரிலிம்ஸ் வந்து சிவில் சர்வீஸ்க்கு மட்டும் டிக் ஆகுற எக்ஸாம். இல்ல நான் சிவில் சர்வீஸ் அப்ளை பண்ணல, சிங்கிளா ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு அந்த ப்ரிலிம்ஸ் போய் உட்கார்ந்தேன் சீட்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் டிக் ஆகும். ஸோ இதுதான் கிளாரிட்டி. ஸோ
எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்ப எதெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்களோ those will be counted the moment you sit and write for the examination. So இதுதான் அந்த அப்ளிகேஷன் attempts counting ஓட லாஜிக். ஜஸ்ட் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட் மேம், இந்த வருஷத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முதல்லலாம் நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டு எழுத போகலைன்னா அது வந்து அட்டம்ப்டா கவுண்ட் ஆகாது. நான் வந்து அப்ளிகேஷன் போடுறேன், நான் எழுத போல பரீட்சைக்கு கவுண்ட் ஆகாது. அதாவது ப்ரிலிமினரியை சொல்றேன் நான். ப்ரிலிமினரி எழுதிட்டு மெயின்ஸ் எழுத போலன்னு அட்டம்ப்ட் கேட்க கவுண்ட் ஆகான்னு சொல்லக்கூடாது. ப்ரிலிமினரியே எழுத போலனா அட்டம். ஆனா இப்போ இதுல இருந்து என்ன கொண்டு வராங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு எழுத போலனா யூ ஹேவ் டு ரிட்ரைவ். இல்லைன்னா அப்ளிகேஷனே போடுறீங்க அப்படின்னா அப்பையில இருந்தே கவுண்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு வழிமுறையை கொண்டு வராங்க. இல்லைன்னா ரிட்ரைவ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஒண்ணு. அதே மாதிரி அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க எழுதுறீங்கன்னா தனித்தனியா தான், சார் சொன்ன மாதிரி தனித்தனியா தான். சிவில் சர்வீஸ்ல ஒரு அட்டெம்ப்ட், ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ஒரு அட்டெம்ப்ட், ரெண்டா கவுண்ட் ஆகாது. Thank you sir. Then any suggestions for veterinary option? Veterinary science எடுத்தவங்களுக்கு IFS ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல, வெட்டினரி சயின்ஸ் as an ஆப்ஷன் இருக்கு மேம். வெட்டினரி சயின்ஸ் as an ஆப்ஷன் இருக்கு, ஐஎஃப்எஸ்ல எழுத முடியும். அது கூட என்ன காம்பினேஷன் எடுக்கணும்ன்றதை அவங்க தான் முடிவு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட எந்த ஒரு ஜுவாலஜியும் வெட்டினரி சயின்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம நோட்டிபிகேஷன்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கலாம், அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, அக்ரிகல்ச்சரல் ஆப்ஷன்ஸ் ஹவ் டு ஹேண்டில்? அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒன் ஆஃப் த ஆப்ஷனும் அக்ரிகல்ச்சராக தான் இருந்துச்சு முன்னாடி. சிவில் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட். நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரேன் இல்லை, நடைமுறை சொல்கிறேன், ரொம்ப வாஸ்ட். ஏன்னா நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 செக்ஷன் ஏ வரைக்கும் அக்ரிகல்ச்சர் படிப்பீங்க, பேப்பர் 2 செக்ஷன் பியில் ஹார்டிகல்ச்சர் ஃபுல்லாக படிப்பீங்க. ஸோ வாஸ்ட்னஸ் அதிகம். நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க ஒன்று, இல்லைனா அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் மேலே எனக்கு சிலபஸ் பார்த்துட்டேன், கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டேன், எனக்கு நல்ல ஈடுபாடு இருக்குது, என்னால் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா பேப்பர் 1 ரொம்ப டெக்னிக்கலாக போகாது. அக்ரானமி ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லிட்டு 3வது கேள்வியாகவும் 4வது கேள்வியாகவும் செக்ஷன் ஏல வரக்கூடியது மட்டும்தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். பட் பேப்பர் 2 பயங்கர டெக்னிக்கலாக போயிடும் உங்களுக்கு. பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ரீடிங், ஜெனடிக்ஸ், பிசியாலஜி, சீட் டெக்னாலஜி இதெல்லாமே செக்ஷன் ஏல வரும்போது ரொம்ப ஜெனடிக்ஸ் இதெல்லாம் வரும்போது ரொம்ப கோர் ஆஃப் சயின்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் இது ஏன்னா அதெல்லாம் நம்ம வரைக்கும் 12க்கு முன்னாடி படிச்சிருக்கவே மாட்டோம். பெருசா ஒரு ப்ரீடிங் மெத்தடாலஜியோ ஒரு ஜெனடிக்கல் மெத்தடாலஜியோ நம்ம வெறும் மெண்டலியன் பியை வச்சு பண்ணது மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். 11th பாட்னி இல்லை, 12th பாட்னி இல்லை, அதுக்கப்புறம் படிச்சிருக்க மாட்டோம். பட் அதுக்குள்ளே நிறைய மெத்தடாலஜிஸ் கொண்டு வந்துருவாங்க. அண்ட் பேப்பர் 2 செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்டிகல்ச்சரா போயிடும். ஸோ இது ஒன்று. பட் ஆனால் அக்ரிகல்ச்சர் இஸ் அ குட் ஸ்கோரிங் ஆப்ஷனும் கூட. நான் இப்போ வந்து அதுக்கு ரொம்ப அதிகம்னு சொல்றேன் மாதிரி அதோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நல்ல ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸாகவும் இருந்துச்சு. 2 இயர்ஸ் முன்னாடி இப்போ தமிழ்நாட்டில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பணியில் இருக்கிறாங்க கார்த்திகேயனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் பாட்னி ஆப்ஷன்ஸ் போட்டு தான் எழுதினாங்க, நல்ல மார்க்கும் எடுத்திருந்தாங்க. பண்ண முடியாதுன்னு கிடையாது, பட் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைன்னா டிகிரி ஹோல்டரா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான். தேங்க்யூ சார். தென் ஐஎஃப்எஸ் மெயின்ஸ் அண்ட் சிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தட்லையும் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ராட்டஜிலையும் டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ் பிரசாந்த் சார் ப்ளீஸ். ரெண்டு எக்ஸாமோட அப்ரோச்சுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்ரோச் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் சொல்றேன். சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் வில் பி டு டெஸ்ட் த அனலிட்டிக்கல் எபிலிட்டி. ஸோ கொஷின்ஸ் எல்லாமே இட் வில் பி எக்ஸாமைன் கிரிட்டிக்கலி அனலைஸ். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பேஸ்ட் கொஷின்ஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி வாட் இஸ் இது என்ன அந்த மாதிரி டைரக்டா டிஃபைன் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸப்ட் 3rd பேப்பர் அந்த சயின்ஸ் அண்ட் டெக் பேப்பரை தவிர மற்ற 3 பேப்பருமே லாட் ஆஃப் அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கும். என்னதான் உங்களுக்கு ஃபேக்ட் தெரிஞ்சிருந்தாலும் யூ வில் நீட் சம் அனாலிசிஸ் டு ரைட் தம் ஆன்சர். பட் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு இட் வில் நாட் பி ஆஸ் அனலிட்டிக்கல் ஆஸ் சிவில் சர்வீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாலஜி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்க சிவில் சர்வீஸ்ல இருக்கிற டிஃபிகல்ட்டி லெவல் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருக்கிற டிஃபிகல்ட்டி லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ மைட் கெட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை பத்தி சொல்லுங்க, டெல் அபவுட் இட், ரைட் அ நோட் ஆன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்ல ஜாஸ்தி. ஸோ சிவில் சர்வீஸ் சப்ஜெக்ட் எக்ஸாம் வந்து மோர் ஆஃப் சப்ஜெக்டிவ், வெரி வெரி சப்ஜெக்டிவ். ஸோ ஒரே கொஸ்டினுக்கு நம்ம என்ன பேசிட்டு இருந்த மாதிரி லாட் மெனி ஆன்சர்ஸ் மைட் கம். சிங்கிள் கொஸ்டினுக்கு லைக் சார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆன்சர் எழுதலாம். பட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்ல இருக்கிற மெயின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ வில் ஹேவ் அ டெஃபினட் ஆன்சர். ஸோ அது என்ன ரிட்டன் எக்ஸாமாவே இருந்தாலும் யூ கேன் கால் இட் அ லிட்டில் அப்ஜெக்டிவ் எக்ஸாம். ஸோ யூ கேன் ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த ஆன்சர் நான் எழுதியிருக்கேன்னா இவ்வளவு மார்க் வரும்ன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் முடிச்சீங்கன்னா இருக்கும். பட்
சிவில் சர்வீஸ்ல உங்களுக்கு அப்படி இருக்காது. இட் வில் பி மோர் ஆஃப் அனலிட்டிக்கல். நம்மளுடைய அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா, நம்ம ரொம்ப நேரோ மைண்டடா போயிட்டோமோ, ரொம்ப ப்ராட் மைண்டடா போயிருக்கோமோ, யூ வில் நாட் நோ. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி சிவில் சர்வீஸ்ல ஜாஸ்தி. ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இட் இஸ் மோர் ஆஃப் டைரக்ட் கொஸ்டின்ஸ், வெரி ஃபியூ அனலிட்டிக்கல் கொஸ்டின். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ சார். இது கார்த்திகேயன் சார்ட்ட கேட்டிருக்காங்க. ஐ எம் ஸ்டடிங் இன் 3rd year ஃபாரஸ்ட்ரி. வாட் கேன் ஐ டூ ஃபார் ப்ரிப்பேரிங் ஐஎஃப்எஸ் ஃப்ரம் நவ்? ஃபாரஸ்ட்ரி படிச்சிட்டு இருக்காருங்களா அவரு? எஸ், 3வது வருஷம் படிச்சிட்டு இருக்காரு. இப்போ இருந்தே நான் ஐஎஃப்எஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணணும்? ஃபாரஸ்ட்ரி படிக்கிறாருன்னா எஃப்சிஎன்ஆர்ஐல படிக்கிறாருன்னு இல்லை, வேற எங்கேயாவது படிச்சாலும் எந்த காலேஜில் படிச்சாலும் சரி தான். டிகிரி நல்லா படிங்க, உங்களோட ஃபாரஸ்ட் டிகிரி ரொம்ப நல்லா படிங்க, சரிங்களா? ஒன் ஆஃப் த டிகிரி அது வந்துட்டு போகுது. 2வது டிகிரி நம்ம அக்ரிகல்ச்சர் எடுக்க முடியாது, ஃபாரஸ்ட்ரி அக்ரி காம்பினேஷன் எடுக்க முடியாது. மற்ற டிகிரி ஆப்ஷன்ஸ், மற்ற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போவே. பாட்னி எடுக்கிறீங்களா இல்லை, ஏன்னா பாட்னி ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். பாட்னி பேப்பர் 2 வந்து நம்ம ஏற்கனவே ஃபாரஸ்ட் டிகிரியில் படிப்போம், ப்ரீடிங் படிப்போம், ஜெனடிக்ஸ் படிப்போம், பிசியாலஜி படிப்போம். ஃபாரஸ்ட் பாட்னி ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிற கோர்சஸ்ல மறுபடியும் நம்ம ஃப்ளோரல் டயக்ராம்லாம் வரைஞ்சு பார்த்துருக்கோம். சயின்டிஃபிக் நேம் ஒன்றுக்கும் நமக்கு கஷ்டமா இருக்காது. ஸோ ஆப்ஷன்ஸை பத்தி பெரிய அளவில் வருத்தப்பட வேண்டியதில்லை. பட் சிவில் சர்வீசஸ்க்கான ப்ரிலிமினரியை பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ணணும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த பேசிக் 5 புக்கு, இப்போ 3rd year படிக்கிறீங்க அப்படின்னா ஃபைனல் இயர்ல எப்படியும் ஆல் இந்தியா டூர் அதுதான் வரப்போகுது, கொஞ்சம் டைம் இருக்க போகுது. ஸோ இப்போல இருந்து என்சிஆர்டிஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் இப்போயே ஆரம்பிச்சிருங்க. இந்து நியூஸ் பேப்பர் அண்ட் என்சிஆர்டி. நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் எப்படின்னா ஒரு கார்பரேட் நியூஸ் நமக்கு தேவைப்பட போறது இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் இஃப் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த இந்தியன் எக்கானமியை அஃபெக்ட் பண்ணாத ஒரு கார்பரேட் நியூஸ் நமக்கு தேவைப்பட போறதில்லை. ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் நமக்கு வந்து ஒரு பெருசா தேவைப்பட போறதில்லை. இந்த மாதிரி தேவையில்லாத நியூஸஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நேஷனல் நியூஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ், ஒரு எக்கானமி ரிலேட்டட் நியூஸ், இந்த மாதிரி எந்தெந்த நியூஸ்லாம் வருது, எடிட்டோரியல் வருது, இது எல்லாத்துலயும் ஒரு கிராஸ் எடுத்துட்டு வாங்க. தட் இஸ் மோர் சஃபிஷியன்ட். இது ஃபாரஸ்ட் படிக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்க போகுது. அண்ட் தென் பேசிக் 5 சப்ஜெக்ட்ஸ் ஏற்கனவே பேசியிருந்தோம், முன்னாடி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல பேசணும். அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸ் அதை எடுத்து வச்சு ப்ரிப்பேர். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, என்வாயர்மெண்ட், ஹிஸ்ட்ரி. இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்வாயர்மெண்ட்டை தவிர எக்கனாமி அண்ட் பாலிட்டியில ஒரே ஒரு புக் தான் வரும் என்சிஆர்டில. பட் ஜியோகிராஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி உங்களோட கம்ப்ளீட் என்சிஆர்டியே கவர் பண்ணிடும். ஸோ அதை நீங்க என்சிஆர்டி படிச்சாலே 2 சப்ஜெக்ட் முடிச்சிட்டீங்க. மீதி சயின்ஸ் சென்டருக்கு நியூஸ் பேப்பர்ல கவர் ஆயிருது, கரண்ட் ஈவெண்ட்ஸ் கவர் ஆயிருது. மீதி 3 சப்ஜெக்ட் தான் இருக்க போகுது. ஸோ அது அடுத்தடுத்த புக்ஸை வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ இட் கேன் பி டன். ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் தென் எனி ஸ்பெசிபிக் மேகசின்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் மெயின்ஸ் இன் ஐஎஃப்எஸ்? மேம் மறுபடியும் சொன்ன மாதிரி, ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ்ன்றது லைக் லாட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் ஸ்கோரிங். ஸோ ஸ்கோரிங் பார்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், த இங்கிலீஷ் பேப்பர் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஸ்கோரிங் பேப்பர். அப்புறம் 2 ஆப்ஷனல் 250, 250, 250, 250, 500 and 500, 1000 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த எந்த பார்ட்டுமே ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக். ஸோ அரௌண்ட் 1300 மார்க் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக். ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒரு பேப்பர் இருக்கு, அதுதான் 300 மார்க்ஸ். ஸோ அந்த இதுல தான் நம்ம பேசுற எல்லா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க சிவில்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டே போதுமானதா இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம். ஸோ அந்த ஷார்ட் டைம்ல ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷனல்ஸ், லைக் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷனல்ஸ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ், கீப் அ ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆன் இங்கிலீஷ். ஸோ லைக் நாட் மெனி பீப்புள், நம்ம எல்லாருமே இங்கிலீஷ்ல அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டோம். ஸ்கூல்ல கிளாஸ் 12க்கு அப்புறம் ஒரு ப்ரிசி ரைட்டிங்கோ, ஒரு லெட்டர் டிராஃப்டிங்கோ, ரிப்போர்ட் டிராஃப்டிங்கோ டச் விட்டு போயிருக்கோம், எரர் ஸ்பாட்டிங்கோ. லைக் ஸ்கூல்ல இருக்கும்போது ரொம்ப ஜாலியா அசால்ட்டா பண்ணிட்டு போயிருப்போம். பட் ஒரு 5-6 இயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் பேசிக்ஸ் மறந்துருப்போம். அது யூ நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு 1-2 months வந்து உங்களோட ஸ்கூல் 12th புக், பர்டிகுலர்லி நம்ம மெட்ரிகுலேஷன் 12th புக், ஸ்டேட் போர்டு 12th புக், மெட்ரிகுலேஷன் ஓல்டு மெட்ரிகுலேஷன் 10th புக்ஸ், 11th 12th. ஸோ இந்த புக்கோட பேசிக்ஸ்க்கு போயிட்டு அங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கரண்ட் அஃபேர் மேகசின்றது I don't think it is so much relevant. So focus on what matters. So you will have very short time அந்த இடத்துல ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்ஷன், ஸ்டாட்டிக் பார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிவில்ஸ்க்கு நீங்க லைக் I understand whoever writes for a service is also good at civil service. So உங்களுடைய அந்த preparation will be more than sufficient. So I suggest don't waste your time on like general knowledge paper. So focus on optional ones. ஓகே, தேங்க்யூ சார். ஆக்சுவலாக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எப்படி ஹவு டு ப்ரிப்பேர் இங்கிலீஷ் பேப்பர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஜென்ரல் பேப்பர்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. அது கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வந்து
ரேமன் மர்ஃபியோடதோ இல்ல ரெண்டன் மார்ட்டின் ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கெல்லாம் அதுக்கு என்னோட அறிவுக்கு மேல இருந்துச்சு. அதெல்லாம் ரேமன் மர்ஃபி வந்து கொஞ்சம் ஈஸியான புக்கா இருக்கும் யாருக்கா இருந்தாலும். ஒர்க் புக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரிதான் ரொம்ப காலமா நம்ம பண்ணாத ஒரு விஷயம், அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா போதும். எரர் ஸ்பாட்டிங் எல்லா இடத்துலயும். ரேமன் மர்ஃபி இஸ் a good book. 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, வாட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷனல் ஃபார் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி? பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கும் சரி பயோடெக்னாலஜியும் சரி ஆப்ஷன் லிஸ்ட்ல இல்லைங்க. சோ கொடுத்திருக்கப்பட்டிருக்க 16 ஆப்ஷன்ஸ்குள்ள இருந்தா ஒரு ஆப்ஷன் நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? அந்த ஆப்ஷன் எப்படி எடுக்கணும்ன்றதை நம்ம முன்னாடியே சொன்னோம். சிலபஸ் பாருங்க, கொஸ்டின் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்ட் என்னன்றதை சொல்லுங்க. அதே மாதிரி அவரு பிரசாந்த் சார் வந்து அவரோட ஆங்கிள் இருந்து எதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, தேங்க்யூ சார். மற்ற எல்லாமே புக்ஸ் லிஸ்ட் தான் கேட்குறாங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து புக்ஸ் லிஸ்ட் போட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மிக்க நன்றி. இது வரைக்கும் எங்களோட தொடர்புல இருந்து வாசகர்களுடைய கேள்விக்கு இன்றைய நிகழ்வுக்கு தகுந்தபடி அழகா எடுத்துரைத்த பிரசாந்த் சாருக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் மிக்க நன்றி. இந்த இணையவழி தொடர் நிகழ்வினை தொடர்ந்து நடைபெற ஊக்கம் அளித்து வரும் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு நிகழ்விற்கும் வழிகாட்டியாக திகழ்கும் VP ஜெய்சிலன் சார் IAS ஆணையர் சிறப்பு அலுவலர் தூத்துக்குடி மாநகராட்சி அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களை வழிநடத்தி வரும் பொது நூலக இயக்குனர், முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், அண்ணா நூற்றாண்டு நூலகம் துணை முதன்மை நூலகர் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு முழு ஆதரவுடன் தொழில்நுட்பத்தை ஈடுபடுத்தி வரும் தொழில்நுட்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் நிகழ்வு மாலை 3:30 மணிக்கு UPSC வாட் வென் ஹவ் அப்படிங்கிறத பத்தி பெப்டாக்ல திரு உதயச்சந்திரன் IAS அவர்களும் ஸ்பீக்கராக VP ஜெய்சிலன் IAS அவர்களும் நம்முடைய பேசிருக்கிறாங்க. மாலை 3:30 மணிக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.